குட்டி பையங்களெல்லாம் அங்கே உட்கார வை தம்பி, மேலே வாங்க. அந்த சின்ன குட்டி பையங்கள்லாம் மேலே உட்கார வை. ஓகே, இந்த கீபோர்டை கொஞ்சம் நவுட்டி விட்டு அதில் 2-3 பிள்ளைகளை உட்கார வை. அல்லேலூயா. சரி, இப்போ அந்த காலி இடங்கள்லாம் இருக்கிற இடத்துலலாம் நல்லா உட்காந்து கொஞ்சம் பின் பகுதியில் மட்டும் இடம் விடுங்க. ஆமென். சரி, கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், நல்லா உட்காருங்க. இந்த இடத்துல கூட நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. தம்பி நீங்கள் வந்துடுங்க. ஐயா இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் முன்னாடி வாங்க. எல்லாம் முன்னாடி வாங்க. குணசேகர் ஐயா முன்னாடி வாங்க. ஆபிரகாம் பிரதர் நீங்கள் முன்னாடி வாங்க. எல்லாம் அப்படியே வாங்க, ஒவ்வொரு ஸ்டெப் ஃபார்வர்ட். இந்த மக்கள் எல்லாம் இன்னும் வருவாங்க. ஆமென். அப்படி உட்காருங்க. சரி சரி, ஓகே. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இப்போ நம்மளுடைய சரி, அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கத்தில் உட்காந்துக்கிடுங்க. உங்கள் நெருக்கமெல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய எல்லா நெருக்கங்கள் மாறப்போகுது. இனி நம்ம வார்த்தை கேட்கக்கூடிய நேரத்தில் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க நீங்கள் சைலண்டில் வச்சுக்கொள்ளணும். யாரும் அங்கங்கே எழுந்து போகக்கூடாது. எழுந்து போயிட்டிங்கன்னா மறுபடியும் உள்ளே வரக்கூடாது. அப்படியே வெளியே பின்னாடி நின்றுக்கூடணும். ஆனால் டிஸ்டர்பன் பண்ணக்கூடாது. செய்தி நேரத்தில் திடீர்னு எழுந்து போகிறவங்க அப்படியே எழுந்து போயிட்டு அப்படியே பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் எழுந்து போனீங்கன்னா பின்னாடியே நின்றுக்கூடணும். உள்ளே நீங்கள் இடையூறு பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதத்தில் யாரெல்லாம் உயிரோடு எழுந்தாங்க? நீ அமைதியாருடா, ஒன்றைய கேட்டேன். சரி, மக்களை கவனிங்க, சத்தமாக சொல்லணும். வேதத்தில் உயிரோடு எழுந்தவங்கெல்லாம் யார்? நீங்கள் உயிரோடு தானே இருக்கீங்க எல்லாரும். அப்போ பேசுங்களேன். ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள் பாப்பா, சத்தமாக சொல்லுங்கள். சின்ன பையங்கள்லாம் சொல்கிறாங்க. பையங்கள் கை தட்டிருங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். சரி, அந்த உயிரோடு எழுந்தவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா? கவனிங்க. உயிரோடு இழந்தவர்கள் உயிரோடு இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையா? இல்லை தானே? ஓகே. ஆமாம், அங்கே வாங்க. சின்ன பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் மேலே வந்து உட்காருங்க. ஆமாம், உங்களுக்கெல்லாம் உயிர். இந்த 2 குட்டி பையங்களை கூட மேலே வர சொல்லுங்கள். வாட்ட தம்பி, மேலே வா. மேலே வந்து உட்காருங்க. ஓகே, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் அப்படி உட்காருங்க. எதுக்கு இன்றைக்கி உங்களை உட்கார வச்சுருக்கோம் தெரியுமா? அவங்க ஒரு சண்டே கிளாஸ் டைரக்டர். உங்களுக்கும் அதில் செய்தி இருக்குது. ஓகே, மேலே எந்திக்கும் போது கவனமாக எந்திரிச்சிடுங்க. ஓகே. சரி, இப்போ ஓரளவுக்கு அமைதல் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, என்ன கேட்டேன்? வேதத்தில் உயிரோடு எழுந்தவங்க யாருன்னு கேட்டேன். அப்போ நீங்கள் 400 விதவையின் மகிழ்னு சொன்னீங்க, லாசரை சொன்னீங்க, இன்னும் ஒரு ஆள் சொன்னீங்களே, இயேசு கிறிஸ்துவ விடடா, வேற யவீருவின் மகள். அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா? இல்லை, அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு இன்று உயிரோடு இருக்கிறவர். ஆமாம். அப்போ அதனால் அந்த 3 பேர் உயிரோடு எழுந்தாங்க. ஆனால் என்னன்னா, உங்களுக்கு போன உயிர் என்னாச்சு? திரும்பி வந்திருக்கு, அவ்வளோதான். எத்தனை பேருக்கு உயிர் திரும்பி வந்துட்டுது? அல்லேலூயா. இப்போ எனக்கெல்லாம் உயிர் திரும்ப வந்திருக்கு. மரண தருவாயில் போகும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உயிரை திரும்ப கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காரா? சரி, கை தட்டிருங்க. அப்போ எல்லாருக்கும் அப்படி ஒரு சாட்சி இருக்கும். போன உயிர் திரும்பி வந்திருக்கோம். அதனால் நம்ம எல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. உலகத்திலேயே எனக்கு ஒரு கற்பனை. நான் இன்றைக்கி அப்படியே காலையில் உட்காந்து சில செய்திகளெல்லாம் அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையில் மாத்திரம்தான் பிறப்பு இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம கல்லறை தோட்டம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? போயிருப்பீங்க இல்லையா? அதில் கல்லறையில் இருக்கும் இல்லையா? பிறப்பு இருக்கும், அப்போது இறப்பு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையில் அப்படி எழுதி வச்சுருந்தாங்கன்னா பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, வருகை, 4 இது எழுதியிருக்கோம். அப்படி தானே? அதனால் இன்றைக்கும் திறந்த கல்லறையாக இருக்குது. அப்போ டென்சி நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்பா
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து எல்லாத்தையும் சுருட்டி ஒழுங்காக வச்சுட்டு எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல அருமையாக ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணுறாரு. யாராவது போய் அந்த சரீரத்தை கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா துணியெல்லாம் அங்கங்கே போட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுக்கு ஒரு பெரிய சாட்சி. அவர் எல்லாத்தையும் கால் மாட்டில் இருந்தது தனியாக, கால் மாட்டில் இருந்ததை தனியாக கலத்தி வச்சார், தலையில் இருந்ததை கலைச்சி வச்சார், உடம்புல அதை கலத்தி எல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல நன்மைகள் அதெல்லாம் எதற்காக அப்படின்னா, நான் திரும்ப வரப்போகிறேன் அப்படிங்கிறதுக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் சபையின் சார்பாக, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு விசை கூட நீங்கள் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனால் ஒரு 2 முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஆராதனை முடிந்த உடனே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள் ஜபத்தோடு நீங்கள் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, திருவிருந்து ஆராதனை முடிந்த உடனே எல்லாருக்கும் அன்பின் ஐக்கிய விருந்து இருக்குது. அதனால் யாரும் போகண்டாம். நீங்கள் உட்கார்ந்து நல்ல மனமகிழ்ச்சியோடு சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அதனால் செய்தி அவங்களுக்கு நான் டைம் லிமிட்டெல்லாம் சொல்லலை, எவ்வளோ டைம் அவங்க கொடுக்குறாங்களோ, ஆனால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் செய்தி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் நல்லா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் இன்று மாலை பார்த்தீங்கன்னா நமக்கு 47வது நாள், 50 நாள் ஜபத்தில் 47வது நாள். அதனால் மாலை ஜபத்துக்கு இன்றைக்கி ஆராதனை முடிஞ்சு வீட்டில் போய் ஓய்வு எடுத்துட்டு எல்லாரும் மாலை ஜபத்துக்கும் வந்துடுங்க. 47வது நாள். அது மாத்திரமல்ல, வருகிற புதன்கிழமை 50வது நாள். அதனால் 50வது நாள் ஜபத்தில் இது வரைக்கும் வந்தவங்க, வராதவங்க, வந்து கொண்டிருக்கவங்க எல்லாரும் வந்துடணும். கீழ்த்தளத்தில் அது நடக்கும். அந்த ஆராதனை 7லிருந்து 8 மணி வரைக்கும். 50வது நாள் ஜபம் மாத்திரம் 6:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் அது நடக்கும். அதனால் எல்லாரும் நீங்கள் வந்துடணும். எல்லாரையும் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் 50 நாள் ஜபத்தில் ஆண்டவர் எத்தனையோ பெரிய நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். ஊழியத்தில் செய்திருக்கிறார், குடும்பத்தில் செய்திருக்கிறார். அதனால் அதெல்லாம் சாட்சியாக பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் கூட நம்ம கேட்க போகிற வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நம்ம மத்தியில் அருமையான அக்கா அனிதா காட்வின் அவர்கள் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை நல்ல வார்த்தையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இன்று அவங்க கொடுக்குற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அவங்க சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறபடினால ஆண்டவரே உமக்கு நன்றி. தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லுகிறபடினால அந்த குளிர்ந்த தண்ணீரின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உடைய பரிசுத்த பிரசன்னமும் ஆண்டவரே கிருபையும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி ஸ்டாண்டு மாட்டி விடு. வாங்க. ஓகே, சரி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அனிதாக்கா எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் தானே? ஊழியர் அறிமுகம் தேவையில்லை தானே? இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவங்க திருச்சி ரோடு CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் ஞாயிறு பள்ளி, அந்த பள்ளியினுடைய அவங்க தான் டைரக்டர், VBS டைரக்டர். அதனால் அந்த ஊழியத்தை, சிறுவர்கள் ஊழியத்தை நல்லா ஆச்சரியமாக மகிமையாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக முறை அந்த சிறுவர் ஊழியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு ஜபங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி நான் போகிறேன், அவங்க வீட்டில் ஆன்லைனில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அவங்க ப்ரேயர் நடத்தி கொண்டு இருந்தாங்க. அதனால் நல்ல ஜபத்தோடும் அவங்க நடத்துகிறாங்க. பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போது இந்த சிறுவர் ஊழியத்தை பொறுப்பெடுத்த நாளிலிருந்து அநேக மாற்றங்களை அந்த சிறுவர் ஊழியத்தில் செய்து நல்லா அதை கர்த்தருக்கு மகிமையாக நடத்தி வர்றாங்க. கர்த்தர் இன்னும் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். அக்கா எப்படி வந்துருங்க. ஓகே, ஓகே. ஸோ ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகையை உங்கள் மத்தியிலே
கொண்டாடும்படியாக தேவனுடைய வார்த்தையை பகிரும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். He has risen. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் ஆண்டவர் பக்கத்தில் மகிமையாய் வீற்றிருக்கிறார். நீங்களும் நானும் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறதை அவர் பார்த்து களி கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காக தானே அவர் பிரயாசப்பட்டாரு, இதற்காக தானே அவர் ரத்தம் சிந்தினார், இதற்காக தான் அவர் உயிரோடு எழும்பினார். திரள் கூட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் என்னை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை உணர வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவரிடத்துல வர வேண்டும் என்பதற்காக, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, நித்தியமாய் பரலோகத்தில் நாம் அவரோடு வாசம் பண்ணும்படியாக அவர் அதிகமாய் வாஞ்சிக்கிறார், அவர் அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் அவர் ஜீவனை கொடுத்தார். உங்களை விட என்னை விட அவருடைய அன்பு பெரியது. அவர் மேலே அன்பு இருக்கா இல்லையா? நம்மளுக்கு இருக்கு. யாரை ரொம்ப நம்ம நேசிப்போம் அப்படின்னு நம்ம இந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டோன்னே என்ன சொல்லுவாங்க? அப்படியா, அம்மா அப்பா, அம்மா கேட்டாங்கன்னா உனக்கு யாரம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனை சொல்லுவாங்க, உங்களை தான் சொல்லுவாங்க. அப்பா கேட்டால் அப்பா தான் சொல்லுவாங்க. நிறைய வீட்டில் பிள்ளைங்க அப்பாவை தான் சொல்கிறாங்க இப்போ. ஏன்? அப்பா கண்டிக்க மாட்டாங்க. நம்ம தேவன், நம்ம பிதா, நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரா? ரத்தம் சிந்தினாராம். நம்ம அவரை ரொம்ப நேசிக்கிறோம். அதனால இந்த பிள்ளைகள் எப்படி தகப்பனை நேசிக்கிறது போல நம்ம தகப்பனை நேசிக்கிறோம். ஆனால் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு அதை விட பெரியது. எல்லார் மேலேயும், முழு உலகத்தின் மேலேயும் பட்சபாதம் இல்லாம அனைத்து ஜனங்களுக்கும், கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ண? தன் ஜீவனையே கொடுத்தார். இப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கிறபடியா நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்தினுடைய தகப்பன் என்ன பண்ணுவாங்க? மரித்து போயிடுவாங்க. நம்ம ஒரு காலகட்டத்தில் தகப்பனை பிரிய வேண்டிய சூழ்நிலை இந்த உலகத்தில் வரும். நம்ம சில நேரத்துக்கு பேசுவோம், என் தகப்பன் எங்கள் அப்பா இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஆயிருக்குமா, எங்களை விட்டுருப்பாங்களா, இப்படி சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்னு நம்ம சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு, வாயில் சொல்ல முடியுது. ஆனால் நம் தேவன் இன்றைக்கு என்னதான் இருக்காரு? தகப்பனும் தாயுமாக நம்ம கூடவே இருக்கிறார். இந்த உலக மக்கள், இந்த உலக தாய் தகப்பனை விட்டு பிரிந்தாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு பிரியாத தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம கொண்டாட இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்க இடத்துல பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணிட்டேன்? உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்துல தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா? மார்ஸ்லையா, இல்ல மூன்லையா, சந்திரன்லையா? இல்ல அங்கெல்லாம் போய் வாழ்றதுக்கு நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க. நம்ம இங்க என்ன பண்றோம்? இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகம் எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பொல்லாத உலகமா இருக்கு. வேற சில வார்த்தைகளால நீங்க இந்த உலகத்தை வர்ணிக்கலாமே, இல்ல விவரிக்கலாமே. பாவம் நிறைந்த உலகம், பாடு நிறைந்த உலகம், பயங்கரமான என்ன சொன்னீங்க? அநியாயம் உள்ள உலகம், பயங்கரமான உலகம். இப்படி நம்ம இந்த உலகத்தை என்ன பண்ணலாம்? பயங்கரமா விவரிக்கலாம். அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு நமக்கு ஒரு துணை தேவை. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட பயங்கரமான பாடு நிறைந்த, உபத்திரம் நிறைந்த, பொல்லாத, அநியாயம் நிறைந்த, பாவம் நிறைந்த, தீமை நிறைந்த, துன்மார்க்கம் நிறைந்த உலகத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? ஜெயித்துட்டேன். அதனால நீங்க திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கும் அந்த வார்த்தை நமக்கு பொருந்தும். ஆண்டவர் நம்மளுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை விட்டு சென்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இந்த உலகத்தை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெயித்திருக்கிறார். அந்த உலகத்துல தான் நம்ம வாழுகிறோம். அதனால என்ன பண்ணணும்? நம்ம திடன் கொள்ள வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. சரி, கண்ணில் மூடி நம்ம ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் ஆண்டவர் 2000 வருடத்துக்கு முன்பதாக இதே போல் ஒரு நாள் உங்களுக்காக எனக்காக மரித்தார். இன்றைக்கும் அவர் பேசுன மத்தியில் வல்லவராக இருக்கிறார். ஒரு வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது.
அவருடைய வார்த்தை பராக்கிரமம் செய்யும். அந்த வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கோம். ஆண்டவர் நம்மோட பேசும்படியாக, இடைப்படும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஒரு காலை வேளையில் அப்பா, நீர் உயிர் தெழுந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாக, உம்முடைய வல்லமையை நாங்கள் உணரும்படியாக, உம்முடைய பராக்கிரமத்தை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை இளைப்பாறுதல் உண்டு. உம்முடைய பாதத்தில் நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை கிருபை உண்டு கர்த்தாவே. உம்முடைய பாதத்தில் இரக்கம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்காலொட்டையால் நாங்கள் விடவே மாட்டோம் அப்பா. உண்மை நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் அப்பா. நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை நாங்கள் இறுக பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சொல்லும் பொழுது உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் பிரசனம் எங்களோட கடந்து வரும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கட்டும் அப்பா. இந்த உஷ்ணம் நிறைந்த அப்பா இந்த நேரத்தில் நீர் பனி போல் எங்கள் மேல் இறங்கும்படியாக செபிக்கிறோம். வெண் பனி போல் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். பின்மாரியான மழையை ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆவிக்குரிய மன்னாவினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். தாகத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலும் ஜீவ தண்ணீரினாலும் இந்த வேளையில் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. வருஷத்தில் 2-3 பண்டிகைகளை ஆலயம் என்னதாக இருக்குமா, நிரம்பி வழியுமா. ஆலயத்துக்கே வராதவங்க கூட கிறிஸ்மஸ் நாட்களில், அப்புறம் ஈஸ்டர் நாட்களில், குட் ஃப்ரைடே, இதில் என்ன பண்ணிடுவாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் அந்த நாட்கள் ஒரு 3 முக்கியமான பண்டிகை இருக்கும். கட்டாயம் அந்த நாளில் என்ன பண்ணணும், எங்கே இருந்தாலும் அவங்க பலி செலுத்த வந்துடணும். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக பலியை ஒரேடியாக செலுத்தி முடித்திட்டார். அதனால இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை ஒரு வேளை அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்களா இருக்கும். ஆனால் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரும்படியாக நம்ம ஆசையோடு ஒரு வேளை ஓடி வந்திருப்போம் அந்த ஆலயத்துக்குள்ளே. அந்த கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்று சென்று இந்த வேலையில் கடந்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஒரு வாஞ்சியோடு சும்மா நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு கிளம்பணும் வந்தோம், இல்லை ஆண்டவரே இந்த 40 நாள் நாங்கள் நிறைய உங்களுடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். சிலுவையின் பாடு மரணங்களை தியானித்திருக்கோம். அதிகமாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டிருக்கோம். எங்களை நாங்களே வருத்திருக்கிறோம். எங்களை நாங்கள் உபவாசத்திருக்கிறோம். நிறைய காரியங்களை நாங்கள் விட்டுருக்கிறோம். ஏன்னா அந்த 40 நாள் முடியும் பொழுது நீ நிறைய அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யணும், நிறைய அடையாளங்களை எங்களுக்கு காமிக்க வேண்டும், நிறைய உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும், உம்முடைய கிருபையினால் எங்களை இன்னும் அதிகமாக முடிசூட்டணும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் முன்னேற்ற வரணும். ஒரு வாஞ்சியோடு எத்தனை பேர் இந்த 40 நாளை கடந்து சென்றிருக்கோம். அப்படிப்பட்ட பிரயாசத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் 16 அடி எடுத்து வைக்கிற தேவன். நமக்கு முன்பதாகவே அவர் சென்று என்ன பண்ணிருக்கொண்டிருக்கிறார், நம்மளுக்காக காத்திருக்கிற தேவன். இந்த பிள்ளைங்களை எப்படி ஆசீர்வதிக்கலாம் அப்படி என்று சொல்லி நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவல்லவர் தேவனாய் இருக்கிறார். அதனால எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் இனி வரப்போற நாட்கள் நம்ம வாழ்க்கையில செய்யும்படியாக நாம ஜெபிக்கலாம், பிரயாசிக்கலாம், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 2004 ஒரு உலகம் முழுவதும் மிக பிரபலமான ஒரு புகைப்படம் ஒரு படம் எடுக்கப்பட்டுச்சு, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க? ஆமாம், நான் எப்பவும் இந்த ஈஸ்டர் டைமில் நமக்கு அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரெண்டிங்கில் வந்துடும்ல, அப்போ அதை மற்ற நேரம் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஏன்னா இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவியை ஹாலிவுட்டில் மெல் கிப்சன் அப்படிங்கிற ஒரு பிரபல நடிகர் ரொம்ப ஒரு பிரயாசத்தோடு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த சீக்வல் ஒன்று வருது, அதை அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இது அவர் எடுக்கும் பொழுது எவ்வளவு காரியங்களை அவங்க கடந்து போனாங்கன்னு சொல்லி நிறைய சாட்சிகளை கேட்குறோம். அதில் ஜீசஸ் கிரைஸ்டாக நடித்தவர் ஜிம் கேவியசல் அப்படிங்கிற ஒருத்தர். ஜிம் கேவியசல், ஜேசி தான் அவருடைய பேரும் ஆரம்பிக்கும், ஜிம் கேவியசல்னு சொல்லி. அவர் சாட்சி சொன்னார், இந்த படத்தை அவர் எடுக்கும் பொழுது, அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர் மரிக்கிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் வேதாகமத்தை தான் அந்த படத்தில் எடுத்திருக்காங்க. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர் உயிர் தெழுந்தது வரைக்கும்
அதில் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த படங்கள் எடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை குறித்த சாட்சி அவர் ஷேர் பண்ணாராம். அப்போ அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே அவர் சிலுவையில் தொங்க விட்டுருந்தாங்களாம். 5 வாரத்துக்கு எடுத்தாங்களாம் அந்த சீனை. அப்போது அவருடைய ஒரு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு மலைப்பிரசங்கம் அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் இருக்கு. அந்த மலைப்பிரசங்க சீனை எடுத்துக்கொண்டு இருக்கும்பொழுது மின்னல் அவரை தாக்கிச்சான். அவர் கூட இருக்கிறவங்க 2 தெரியுமா, வாசிச்சிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்களா? 2 பேரை அவர் பக்கத்தில் வரும்போது இன்னும் 2 மின்னல் பயங்கரமாக அவரை தாக்கிச்சான். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த படத்தை எடுக்கும்போது இருக்கிற பாடு, வலி, ஏன்னா இப்படியே கையில் தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் முதல்ல அதை எப்படியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த எடுத்த இடத்துல இட்டலியில் எடுத்த இடத்துல இந்த கிராஸ் வந்து ஆடிட்டே இருந்துச்சான். அவரோட டைரக்டர் மெல் கிப்சன் அது எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு இது எடுப்படாது, திருப்பி இந்த சீனை நம்ம எடுக்கணும்னு சொன்னாராம். பயங்கர கோவம் வந்துருச்சான் அவருக்கு. உங்களுக்கு எதாவது தெரியுமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இங்கே அப்படின்ட்டு என்ன பயங்கரமாக அவர் திட்டுனாராம். சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய பாவத்தை அவர் பயங்கரமாக உணர்ந்தாராம். ஒரு கிறிஸ்துவை போல அவர் உணரலையாம். அவர் எப்படி உணர்ந்தாலும் ஒரு சாத்தான சிலுவையில் தொங்க போட்டால் எவ்வளோ எப்படி இருக்கும், அப்படிதான் அவர் உணர்ந்தாராம். வலி, அவருடைய கண்ணீர், அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னாராம், என்னை யாரும் பார்க்கக்கூடாது, என்னோட முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது இந்த படத்தில். ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துனா ஒரு முகம் நம்ம வச்சுருக்கோம்ல, நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது காலங்காலமாக, அதில் ஒரு உருவம் இருக்குது, இப்படி தான் அவர் இருப்பார் என்று சொல்லி. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அப்போது இவருடைய பிரயாசம் என்ன, என்ன இயேசு கிறிஸ்துவை யாருமே பார்க்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து நமக்காக கடந்து வந்த அந்த பாடுகளை மாத்திரம்தான் அவங்க பார்க்கணும்னு அவர் ஜெபம் பண்ணாராம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவர் முகம் தெரியாது. அதுவும் அந்த சிலுவையில் அரைஞ்சு தொங்குற சீன் பயங்கர கொடூரமாக இருக்கும். அதை எடுக்கும்போது அவரோட முகமே தெரியாது. ஆண்டவர் இந்த ஒரு ஒரு படத்தை, அதாவது அவர் அன்னைக்கு சிலுவையில் பாடு மரணம் பெற்று உயிர்த்தெழுதினுடைய காரியங்களை ஒரு ரீக்ரியேட் பண்ணுறாங்க, திருப்பி நிழலாட்டமாக கொண்டு வர்றாங்கன்னா, அதுலேயே இப்படி இருந்துச்சுன்னா அவர் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த காரியங்கள், அவர் கடந்து போன காரியங்கள், அந்த பாடுகள். இனி நம்ம இந்த வரப்போகிற இந்த நம்ம இப்போ கேட்க போகிற செய்தியில் அந்த நேரத்தில் நடந்த நிறைய சாட்சிகளையும் நம்ம இன்னைக்கு லைட்டாக டச் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு நிறைய சாட்சிகளை குறித்து நான் இந்த நாட்களில் எடுத்தேன். உங்களுக்காக மெசேஜை விட ஒரு சாட்சியை நிறையா டச் பண்ணும். அப்போ நிறைய சாட்சிகளை நான் 2-3 நாளாக வாசிக்கும் போது எனக்கு எதுவுமே அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக தோணலை. இந்த படத்தினுடைய அவங்க எடுத்த காரியத்தினுடைய சாட்சிகளை பகிரும் பொழுது நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நிறைய பேர் அதை வாசிப்பீங்கன்னு தெரியும். ஆனாலும் திருப்பி அதை இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரோட உயிர்த்தெழுந்த வல்லமையை தியானிக்கும் போது ஆலயத்தில் அதை நினைவு கூறும்படி ஆவியானவர் சொன்னபடியால் நான் அதை குறித்து நிறைய உட்காந்து ரீட் பண்ணேன். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ டச்சிங்காக இருந்தது. நான் நினச்சேன், அந்த ஜிம் கேவியர்ஸில் இயேசு கிறிஸ்துவையாக நீங்கள் நடிக்கிறதுக்கு மெல் கிப்சன் அழைக்கப்படும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, நல்லா யோசிச்சுக்கங்க. அவர் ஒரு பிரபல அப்போ தான் ஆக்டராக வளர்ந்து வந்தார். இனி உங்களுடைய லைஃப்பில் அந்த ஆக்டிங் தொழிலே திருப்பி நடிக்கிறதுக்கே உங்களை கூப்பிட யாராமல் விட்டுறல கூட செஞ்சிடலாம். எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்து வாங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவர் ப்ரொடியூசர் தேடும்போது ஒருத்தரும் ப்ரொடியூஸ் பண்ண வரல. மெல் கிப்சன் அவருடைய எல்லாத்தையும், அவருடைய இத்தனை வருஷம் சம்பாத்தியத்தை போட்டு தான் அவர் அந்த படத்தை எடுத்தாங்க. உலகம் முழுவதுமான அது பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு, எல்லா லாங்குவேஜிலும் அது என்னாச்சு மாற்று. ஆனால் அப்படி எண்ணி அவர் அதை பண்ணவில்லை. எல்லா தியாகத்துக்கும் எல்லாத்தையும் இழந்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டோட உயிர்த்தெழுதின் வல்லமையை நான் இருக்கிற இந்த சினிமா துறையை வைத்து உலக ஜனங்கள் அனைவரையும் தொட வேண்டும் என்று சொல்லி தான் அர்ப்பணித்ததை செய்தார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத வல்லமை இவங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறது. கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் பயங்கரமான ஒரு காட்டு தீ எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அந்த ஹாலிவுட் பில்டிங்காக இருக்கட்டும், அந்த இடத்துல உள்ள அநேகருடைய பெரிய பெரிய காரியங்கள் இருந்துச்சு. அப்போ இந்த மெல் கிப்சன் இந்த படத்துடைய டைரக்டர் ப்ரொடியூசருடைய பெரிய பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ண வீடு எரிஞ்சு போச்சு. அவர் சொன்னாராம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமே பெற்றவராய் அவர் காணப்பட்டார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்
எதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்து விட்டார், க்ளோஸ் பண்ணி விட்டார், எதெல்லாம் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார், என்னெல்லாம் புதிதாக பிறந்திருக்குன்னு ஒரு சின்ன லிஸ்ட் நான் சொல்லிட்டு நம்ம அப்படியே தேவனுடைய வசனங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவது நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கொஞ்ச மணி நேரம் பயங்கர பாடுபட்டார். ஒரு சில மணி நேரம் எப்படிப்பட்டாரா? பயங்கர பாடுபட்டார். அது பட போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் எவ்வளோ பாடுபட போறாருன்னு. அதனால தான் அவர் என்ன பண்ணார், அந்த கெத்செமனே தோட்டத்தில் பயங்கர உருக்கமாக ஜெபித்து ரத்தமாக என்ன பண்ணிச்சு அவரோட வேர்வை. அந்த அளவுக்கு அவருக்கு தெரியும் நம்ம பாடு அனுபவிக்க போகிறோம் என்று சொல்லி. சில நேரங்களில் மனுஷர்களுக்கு கஷ்டப்பட போகிற பாடு பயம் எப்படி இருக்கும், பயங்கர வலியும் வேதனை உண்டு. அது யாருக்குமே புரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு நாள் இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, உங்களை போல என்னை போல இதே மாதிரி பாடுமிச்சிருக்கு, இதை காட்டிலும் அதிகமாக. அதனால நீ உங்களுக்கு வலிக்கும் போது, பயம் வரும் பொழுது, மனசுல அழுத்தம் போராட்டம் வரும் பொழுது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம, யாரும் உங்களுக்கு ஜெபிக்க முடியாம, 4 ரூம் 4 செவுத்துக்குள்ள உட்காந்து நீங்க கண்ணீர் படித்து அந்த இருதயம் வியாகுலம் படும் பாருங்க, பயங்கரம். ஐயோ என்ன பண்றது, அடுத்த நாள் நான் என்ன பண்ண போறேன், எங்க போய் நிற்பேன், என்ன செய்ய போறேன், எப்படி வந்து இப்படி பண்ண போறாங்கன்னு அந்த பயத்தை அதிகமாய் உணர்ந்த ஒரு ஆண்டவர், உங்களுடைய வழிகளை அதிகமாய் உணர்ந்த ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த ஒரு சில மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கி அந்த முற்கிரீடம், அவருடைய கைகள் என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு, ஆணிகள் பாயப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் எடுத்து அடிப்பாங்க. இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவியை பார்த்துருந்தீங்கன்னா அந்த அடிக்கிற அந்த சாட்டையில் பயங்கரமான இது போட்டிருந்தாங்க, முள்ளு மாதிரி. ஆமாம், இரும்பில் பண்ணப்பட்டாங்க. அது அந்த சரீரத்தில் அவங்கள அடித்து அப்படி இழுக்கும்போது அந்த ஸ்கின்னோடு அப்படி அந்த சதையோடு அப்படி பிடுங்கி வரும். இதை அவர் இந்த சீனை அந்த மூவியில் படத்தில் எடுக்கும் பொழுது நிஜமாவே அவருக்கு என்ன ஆயிடுச்சான், ஒரு தடவை அடிபட்டுருச்சான். அதே போல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு அவருக்கு தோணுமா? கர்த்தர் கொடுக்கிற உயிர் தெழுதலின் பலன். சும்மா நம்ம உட்காந்து அந்த படத்தை பார்க்கல, அதுக்காக எவ்வளோ ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, எவ்வளோ தியாகம் செய்யப்பட்டிருக்கு. ஆண்டவர் அன்னைக்கு சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தின் பாடையுடைய வெளிப்பாடு அவருடைய பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கும் வந்திருக்கிறது. அநேக ஆத்துமாக்கள் தொடப்பட வேண்டும் என்பதற்காக, அநேக ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக ரத்தம் நித்தம் நித்தம் சிந்தப்படுகிறது. இதை அவரை எடுத்து முடிக்கும் போது அவ்வளவு, இதை நம்ம எடுத்து முடிச்சிருவோமா, நான் இதில் நடித்து முடிச்சிருவேனா, ஏசு கிறிஸ்துவனால் நடிக்க முடியுமா அப்படின்னு அவர் யோசிச்சாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவர் சாதாரண மனுஷன், ஆண்டவர் தேவகுமாரன், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு உயிரோடு எழுப்பி பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்டதுனால மட்டும்தான், அந்த பலனையும் அந்த திராணிலையும் அந்த வல்லமையினால தான் இன்னைக்கு அதே போல மனுஷர்கள் அவளை போல பாடுபட முடிகிறது. ஹல்லேலூயா. மற்ற மனுஷர்களால் அது முடியாது. அவரால் கழுவப்பட்டு அவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் அது முடியும். அப்போ இத்தனை அந்த ஒரு சில நேரம் அவர் பிதாவினிடத்திலிருந்து விடுபட்டாராம், முற்றிலுமாக எல்லாராலும் கைவிடப்பட்டார். யாரும் அவரு கூட நிக்கல, தூரத்துலேருந்து வேணா கொஞ்சம் பேர் பார்த்து கொண்டு நாங்கள் வந்தாங்க, ஆனால் ஒண்ணுமே யாராலையும் பிதா கொண்டு கொஞ்சம் நேரம் விட்டாங்க. இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு ஆண்டவர் உயிர் தெழுந்த போது உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, நான் போலன்னா பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. கொஞ்சம் வருஷம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க. யாராவது இயேசு கிறிஸ்துவை விட்டு போறதுக்கு மனசு வருமா? அந்த சீஷர்களுக்கு மனசே வரல. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காங்க, நம்ம வந்து அற்புதங்களை செய்யறாங்க, தண்ணீர் மேல் நடக்கிறாங்க, மரித்த லாசரு உயிரோடு எழுப்புறாங்க, அவர் கூட இருக்கிறது எப்படி இருக்கும்? ஆனா அவர் சொல்றாரு, நான் போய் தான் ஆகணும், என்னுடைய சாப்டர் முடியணும். ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையானது முடியுது, க்ளோஸ் பண்ணப்படுது, விதைக்கப்படுது, மறிக்கப்படுது என்று நீங்க நினைத்தீர்களானால் அது விதைக்கப்படுது என்று தான் நீங்க நினைக்க வேண்டும். அப்பதான் கோதுமையானது கீழே விழுந்து என்ன ஆகுது, செத்தாதான் என்ன ஆகும், அங்கிருந்து பயிர் வளரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய அறுவடையை செய்ய முடியும். அப்படிதான் கோதுமை மணியாக ஆண்டவர் விழுந்தனாலதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்மளுக்கு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். சில நன்மையான காரியங்கள், சில நன்மையான உறவுகள், சில பல வருஷம் உள்ள ஒரு ஆசீர்வாதம், சில வாசல் அடைக்கப்படும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும், இவ்வளோ நன்மையானதை நான் எப்படி விட்டுட்டு, ஆனா ஆண்டவர் அதை காட்டிலும் மேலானது ஒன்றை
வைத்திருப்பார். அது நித்திய நித்தியமாய் உங்களோடு கூட வரும். ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இது உங்களோடு இருக்கணும். அதுக்கப்புறம் வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருப்பார், வேற ஒரு சூழ்நிலையில வைத்திருப்பார், வேற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார், மேலானதை வைத்திருப்பார், இன்னும் ஒரு ப்ரொமோஷனை வச்சிருப்பார். ஆனா நம்ம இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு சில நேரங்கள் அதை விடுறதுக்கு மனசு இல்லாம போயிடும். அப்போ முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்தால்தான் திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் திறக்கப்படும். கீழே போட்டு அமுக்கி வைக்க வேண்டிய காரியங்களை அமுத்தி புதைத்தாதான் என்னதாகும், வேற ஒன்று காரியங்கள் புதிதாக முளைக்கும். பழைய ஏற்பாடுல உள்ள அந்த பாவத்தின் கொடூரம், நியாய பிரமாணங்கள், எத்தனை நியாய பிரமாணங்கள் இருந்துச்சு பழைய ஏற்பாடுல? முக்கியமான கட்டளைகள் 10, 600க்கு மேற்பட்ட பிரமாணங்கள். இது எல்லாம் கைப்பற்றானாதான் நீ கடவுளுடைய பிள்ளை, நீ அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். பண்ண முடிஞ்சுதா? ஒன்றும் பண்ண முடியல. அப்ப எல்லாரும் என்ன பண்ணியிருந்தோம்? கீழ்ப்படியாமல. அதனால ஆண்டவர் இந்த பிரமாணங்களை எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கற்பனைகள் இல்லை, என்ன கொடுத்திருக்காரு? இப்ப நம்மளுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி இப்ப யாருடைய பிடியில நம்ம இருக்கோம்? கர்த்தருடைய பிடியில இருக்கோம். கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கோம். பிசாசின் தலையை அவர் என்ன பண்ணிட்டாரா? நசுக்கி விட்டார். அத்தனை பலிகள் செலுத்தணும். ஆலயத்துக்கு அந்த 3 நேரம் வருவாங்கல்ல, அப்ப அத்தனை ஆடு மாடு கோழி கடா எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துல பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி ரத்தம் சிந்தி தான் என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க, ஆலயத்துல வந்து இப்ப ரத்தம் சிந்திப்பட்டிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்? இன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது? அந்த ரத்த வாடை, ஒரே ரத்தமாய் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த உலகம் அழிந்து கொண்டே இருக்கு. நம்ம பார்த்து தானே இருக்கோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாழும்போது உலகம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? ஏனென்றால் இந்த உலகம் அழிந்து கொண்டே தான் போகும். அழிவை நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினதுக்கு அப்புறம் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியும் நமக்காக இப்பொழுதே அவர் நியமித்து வைத்திருக்கார். நம்ம இப்போ எங்கே நோக்கி போயிட்டு இருக்கோம்? இது அழிய அழிய, இது அசுத்தமாக, இது கரப்டாக, இங்கே அத்தனை பாம் பிளாஸ்டும் அத்தனை கொடூரங்களும் அத்தனையும் சூடும் வெப்பமாக ஏறி ஒரு நாள் இது எரிபந்தமாக மாறி இதை எழுந்து போகும். நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் உண்டாயிட்டும். சில நேரங்களில் இந்த உலகம் அழிஞ்சு போகிறத நினச்சி நம்ம பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா, நமக்கு ஒரு அழகான உலகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொடுறார். இது எல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே இந்த வல்லமையெல்லாம் நாம உணரத்தக்கதாக ஆண்டவர் நினைப்பு ஊட்டுகிறார். பாதாளம்னு ஒன்று இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உயிர்த்தெழுந்து எழுந்த பின்பு அந்த பாதாளத்துல முக்கியமான ஒரு பகுதியை அவர் என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அவர் மரிப்பதற்கு முன்பதாக பாதாளம்னு கீழே 2 பகுதி இருக்கும். மரித்தவங்க என்ன போவாங்க? அங்கதான் போவாங்க. அதுல தீமை துன்மார்க்கம் செய்யறவங்க மகா உபத்திரப்படுகிற ஒரு இடத்துல கஷ்டப்படுவாங்க. அங்கதான் ஐஸ்வர்யவான் இருந்தாராம். இன்னொரு இடத்துல ஆபிரகாமுடைய மடியா இருந்தது, இளைப்பாறுதல் மடியா இருந்தது. அங்கதான் என்ன பண்ணிட்டு இருந்த லாசரு. இது 2ம் பக்கத்துல தான் இருந்துச்சு, ஒரே இடத்துல தான் பார்க்கலாம். ஒருத்தர் இங்க வாதிக்கப்பட்டிருந்தாங்க, இங்க இளைப்பாறுதல் அடைந்தாங்க. ஆனா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நிமித்தம் இந்த வாதிக்கப்படுகிற இடம் தான் இங்க இருக்கு. அந்த ஆபிரகாமின் மடி எங்க கொண்டு போயிட்டார் ஆண்டவர்? அதனாலதான் அந்த ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்பு அந்த கல்லறைகள்லாம் என்ன பண்ணிடுச்சான்? திறக்கப்பட்டுச்சான். எப்படி இருந்திருக்கும் அதை பார்க்கறதுக்கு? மரித்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? உயிரோடு அங்கெங்க நடமாடினாங்களாம். அவங்களை எல்லாரையும் ஆண்டவர் மேலே போகும்போது என்ன பண்ணிட்டாரு? அப்போ அந்த பாதாளம் இப்போ எங்க போயிடுச்சு? ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு பாடு, உபத்திரம், 2 என்னதான் இருக்கும்? சேர்ந்து இருந்திருக்கும். நன்மையும் அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, அதனுடைய கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சு. இந்த உறவுனால நிறைய நன்மையும் இருக்கு, நிறைய பாடும் இருக்கு. இந்த வேலையினால நிறைய நன்மையும் இருக்கு, பாடும் இருக்கு. இந்த இந்த சூழ்நிலையினால நான் சில நன்மையை அனுபவிச்சிருக்கேன், நிறைய கஷ்டத்தையும் நான் 2 சைட் பை சைடுக்கு. ஆனால் இனி வரப்போகிற நாட்களே அதை 2 ஆண்டவர் பிரித்தெடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு சில நன்மையான காரியங்களை மேலோங்க ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்க துக்கத்தை கண்ட காரியத்துக்கு, நீங்க இழந்த காரியங்களுக்கு, நீங்க கஷ்டத்தை அனுபவித்த காரியங்களுக்கு, உறவுகளிலும் சூழ்நிலைகளிலும் மத்தியிலும் ஆண்டவர் அதை கொஞ்சம் பிரித்துட்டு அதை இன்னும் கீழே அமைக்கி உங்களுக்கு மேல என்னத்தை கொண்டு வர போறாரா? ஆசீர்வாதத்தை இன்னும் கொஞ்சம்
உயர்த்த போகிறார். அபிஷேகத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்த போகிறாராம். அன்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்த போகிறாராம். நட்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்த போகிறாராம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த உயிர்த்தலின் நாளிலிருந்து நம்மளுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பெரிய ஒரு பிளவு இருந்துச்சு ஆண்டவருக்கும் மக்களுக்கும். ஆண்டவருக்கும் மக்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது கூட ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நெருங்க முடியுமா? அந்த உறவை ஆண்டவர் என்ன பண்ணாரா? மீண்டுமாக உயிர்ப்பித்தாராம். யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் பயங்கரமான ஒரு பிரிவினை இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய தேசத்துல பிராமணர்கள் எப்படி இருந்தாங்க? நம்ம ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? எவ்வளோ ஒரு பெரிய பிரிவினை இருந்துச்சு. யாரும் கோயிலுக்குள்ள போக முடியாது. அவங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தான் எல்லா மனுஷர்களும் சமமாக. அப்போ யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம். யூதர்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், மற்ற ஜனங்கள்லாம் யாரு? பாவிகள், கைவிடப்பட்டவர்கள், நெருங்க கூட மாட்டாங்க, பக்கத்தை கூட நிற்க மாட்டாங்க. ஆனா அந்த பிளவு என்ன ஆயிடுச்சு? முடிந்து ஒரு புதிய துவக்கம் எல்லா ஜனங்களுக்கும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எல்லா பாடு, வியாதி, பிசாசின் போராட்டம், உபத்திரவம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டோம். இது எல்லாவற்றையும் நாம விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் வரப்போற நாட்களை நம்ம இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். எல்லா ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? சிலுவையில நிறைவேற்றி விட்டார். எந்த சித்தத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி விட்டார். நீங்களும் நானும் இந்த உலகத்தை எந்த சித்தத்துக்காக, நோக்கத்திற்காக ஒரு மனுஷனாக உருவாக்கப்பட்டமோ, சிருஷ்டிக்கப்பட்டமோ, அவருடைய சாயலாக, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அதை இந்த உலகத்திலே நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமியில இருக்கும் பொழுது, நான் மரண தருவாயில் இருக்கும்போது ஆண்டவர் பரலோகத்தை நோக்கி ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 17:4. அப்புறம் அதுல 1வது வசனத்தோட வாசிங்க. 17:1. யோவான் 17:1. பிதாவே வேலை வந்தது. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, நீ இந்த பூமியில எனக்கு அனுப்பிச்சு 33 வருஷம் தான் வாழ சொன்னீங்க. அதுல 3 வருஷம் தான் உங்க வேலையை நான் செஞ்சேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய கடமைகள் எல்லாம் நான் செஞ்சேன். என் தகப்பனுக்கு உதவியா இருந்தேன், நான் தச்சன் வேலையை செஞ்சேன், எல்லா பணிகளையும் செஞ்சேன், என் தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்தேன், என்னோட பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் நான் செய்தேன். 3 வருஷம் நீங்க ஊழியம் செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சேன். என்னை வேலையெல்லாம் நான் செய்து முடித்து இப்போ அது நிறைவேற போற நாள் நான் ஜீவனை கொடுக்க வேண்டியது இந்த ஆடுகளுக்காக. அதை நான் செய்து முடிக்கிறேன். நீங்க என்னை மகிமைப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற நேரம் வந்து விட்டதா? ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள், அதை சுதந்திருக்கிற நீங்கள் ஆண்டவர் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கீங்களா? கடமைகளை, பொறுப்புகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற நேரம் வந்து விட்டதா? ஆண்டவர் சொல்ற அந்த வந்து விட்டது. நீங்க அதை சுதந்திருக்கிறீங்களா? நீங்க அதுக்கு தகுதியுள்ளவராக இருக்கிறீங்களா? நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்க அதுக்கு பாத்திரவான்களா இருக்கிறீங்களா? இந்த நாளில், இந்த காலையில் நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாங்க, நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். குமாரனே சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்க புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் யாருக்காக செய்யணுமா? தேவ நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படி நீங்க செய்யணுமா? எதையுமே நம்ம நாம மகிமைக்கு இல்லை, என் பேர் வருவதற்காக அல்ல,
நான் புகழ் பெறுவதற்காக இல்லை. நான் இதை செஞ்சேன், நான் இப்படி பண்ணேன், நான் ஜெபிச்சேன், நான் ஊழியம் செஞ்சேன், அதனால் அறுவடை செஞ்சேன், நான் இவ்வளோ ஓடுனேன், நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், அதனால் இல்லை. இது யாருடைய நாம இதில் மகிமைப்படணும்? என் ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தாதபடி தூஷிக்கிற மாதிரி நம்ம கிரியைகள் ஏதாவது இருக்கிறதா? என் வேலைகளை ஏதாவது அப்படி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க நம்ம என்ன அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைங்களுடைய காரியங்கள சரி, என்னுடைய பிள்ளைங்களுடைய பொறுப்புகளில் சரி, என்னுடைய வேலை, என்னுடைய உலகபூர்வமான வேலை நான் செய்கிற இடங்கள்ல சரி, நான் 100% உண்மையாக நான் வேலை செய்கிறேனா? என் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை நான் கரெக்டாக செலுத்துறேனா? எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமோ அங்கெல்லாம் நான் மகிமைப்படுத்துகிறேனா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 9:26, லூக்கா 12:8-9 வசனத்தை யாராவது வாசிங்க. எவன் வெட்கப்படுகிறானோ ம் 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 அப்போ அது இன்னொரு வசனத்தை வாசிச்சா லூக்கா 12:8-9. மனுஷர்களுக்கு பயந்து, உலகத்தின் காரியங்களுக்கு பயந்து நம்ம வெட்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை மறுதலிக்கிறோமா? இல்ல கர்த்தர் மனுஷங்களுக்கு முன்பதாக பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், காட் பிளஸ் யூ என்று சொல்லுகிறதுக்கு நம்ம வெட்கப்படாமல் செய்கிறோமா? எனக்கு ஆண்டவர் இந்த சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சி பகுறோமா? நீ மனுஷனுக்கு முன்னாடி இதை சொல்றதுக்கு வெட்கப்பட்டீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் ரொம்ப சொல்லும்போது என்ன பண்ணுவாராம்? பரலோகத்தில் நம்ம போய் நிற்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? நம்ம பேரை சொல்றக்காங்க வெட்கப்படுவாங்களாம். இங்கே நம்ம தைரியமா சொன்னோமே என்ற அங்க தேவதூதர்கள் முன்னாடி பிதான் முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பேரை என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு முறை ஒரு தகப்பன் எப்பொழுதும் எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலும் எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் இல்லை ஒரு சாதாரண கூலி வேலையை பார்க்குறவங்க ரோடு பெருக்கவங்ககிட்ட பேசிட்டு போனாலும் சரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தாலும் சரி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்தாலும் சரி, ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை பார்த்தாலும் சரி, ஒரு ஏர்போர்ட்லேயும் சரி, யார் கூட பேசிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த கிளம்பி உடனே காட் பிளஸ் யூன்னு சொல்லுவாங்களாம். இது கூட இருந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? டாடி நீங்கள் சர்ச்சில் வெளியே பக்கத்தில் இருக்கிற இடத்துல சொன்னால் பரவாயில்ல, எங்கெங்கெல்லாமோ இது சொல்கிறீங்க, யார் யார்ட்டலாமோ சொல்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு முறை ஒரு தடவை ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு பட்டணத்தில் அங்கே போய் ஒரு ஷூ கடையில் ஒரு ஷூ வாங்கியிருக்காங்க. அப்போது எப்பவும் போல் இந்த தகப்பன் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. 2 வருஷம் கழித்து அவங்கள அறியாமலே இந்த குடும்பம் திருப்பி அதே ஷூ கடைக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் இவங்களுக்கு ஷூ காமிச்சுன்னா அவன் அங்கே அத்தனை பேரை வேலை பார்க்கும்போது வேற யார்ட்டையோ பாட்டு ஓடி வந்து இவங்கள பார்த்தானா, இவங்களுக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அவன் எடுத்து காமிக்கிறானா, நல்லா கவனிக்கிறானா. அப்போது இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்மளை உடனே கவனிக்கிறான், நல்லா கவனிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாக பண்ணி முடிச்சுட்டு அப்போ அந்த பிள்ளை சொன்னானா பையன் பக்கத்தில் இருந்து, இதே தான் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம், இதே தான் நீங்கள் பார்த்து திருப்பி எடுக்கிறீங்க, வேற ஒன்று புதுசு எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷூ பையன் காமிச்சிட்டு இருக்கும்போது சொன்னானா, உங்கள் டேடி எடுத்தாங்கன்னா திருப்பி அதிலே ஏதாவது ஒரு சித்தம் இருக்கும், அதே திருப்பி எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க தெரியாமல் எடுக்க மாட்டாங்கப்பா, ஒருவேளை அந்த கம்ஃபர்ட் இருக்கும்போது நம்ம தெரிஞ்ச மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த பையன் ஆச்சரியமாக பார்த்தான். அவங்க சொன்னாங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே தான் வந்தீங்க, என்கிட்ட தான் ஷூ வாங்கினீங்க, ஒரு 2 ஷூ வாங்கிட்டு போனீங்க, போயிட்டு முறும்போது என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து காட் பிளஸ் யூன்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, இன்ன வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. நான் நிறைய கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போகும் பொழுது, நிறைய இன்னல்கள் மத்தியில் கடந்து போவேன், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை எங்கள் கண்ணை பார்த்து அந்த சொன்ன வார்த்தை என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும், நிறைய நேரத்தில் அது என்ன பண்ணியிருக்கேன்னா உயிர்ப்பித்து இருக்கிறது என்று சொன்னாங்களாம். அந்த பையனுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக போச்சான். அதில் இருந்து ஆண்டவரை தேடுகிறதும் சரி, இப்படிப்பட்ட காரியங்களும் சரி, அந்த சின்ன வாலிப பையன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிட்டோம். அப்போ நம்ம சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா? உன்னுடைய கிரியைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா? அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் எதை செய்தாலும் ஆண்டவர் நாம மகிமைக்கின்ற அதை செய்ய நம்ம குறைப்பட்டிருக்கும் பொழுது நாமளை உயர்த்த நாள், நம்மளே ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற நாள் ஒன்று வரும்.
அதுல தைரியமா நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஆண்டவரே நான் உன்னை மகிமைப்படுத்திருக்கேன், நீங்க என்னை. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதை செய்ததுனால ஆண்டவர் அவரை உயிர்த்தெழுதல் நாளிலே மகிமையாய் அவர் என்ன பண்ணாரா. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். பரலோகத்துல தேவனிடத்துல வலது பார்சத்துல அவர் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் எல்லா முழங்காலும் முடங்கணும், அது யாருடைய நாமத்துல. எல்லா பிசாசுகளும் நடுங்கணும், யாருடைய நாமத்துல. அந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்றாங்க, என் கையில கொடுக்கப்பட்ட ஆடுகளிலே நான் ஒன்றும் கூட துளைக்கவே இல்லை. யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 6:39. எத்தனாவது வசனமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கையில நிறைய ஆடுகள் கொடுக்கப்பட்டுச்சு. கேட்டின் குமாரனாகிய யூதாசை தவிர கொடுக்கப்பட்ட ஒரு ஆடுகளுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணல. அவர் கூட இந்த அனைத்து சீஷர்களும் யூதாசை தவிர அவரை போலவே இரத்த சாட்சியா தான் மரித்தாங்க, யோவானை தவிர. இவர் சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னா பேதுரு தலையில என்ன பண்ணப்பட்டாங்க, சிலுவையில அறையப்பட்டாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், இதை நடிக்கிறதுக்கு இந்த ஜிம் கேவியர்ஸ்ன்னு சொல்லி அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல தொங்கிட்டு இருந்தவர், அவர் இதுல ஆணி பாயல, அவரை கயிறுல தான் கட்டி போட்டிருந்தாங்க. அவரே இவ்வளோ வலியும் வேதனையும் பாடும் அவ்வளோ சொகுசா நடிக்கும் போதே அனுபவிச்சார் என்றால், பேதுரு தலைகீழ சிலுவையில் தொங்கப்படும் போது எப்படி இருந்திருக்கும்? அந்திரேயா எக்ஸ் ஷேப்ல கிராஸை வச்சு அப்படி என்ன பண்ணாங்களாம், அவரை அடித்தார்களாம். தோமாவை என்ன பண்ணாங்க? எத்தனை இரத்த சாட்சி நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படியாக, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் உணரும்படியாக, நம் மூலமாக இன்னும் அநேகர் உணர வேண்டும் என்பதற்காக. இதே போல மகா ஒரு பராக்கிரமான காரியம், இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வேற எங்கேயுமே இருக்காது. அந்த ராஜ்யத்துல நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருக்கிறோம். அப்பதான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதே போல அறிக்கை செய்ய அழைக்கிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேனா, எனக்குன்னு கையில கொடுக்கப்பட்ட ஆடுகளில் ஒன்று கூட நான் தொலைக்காம இருந்திருக்கிறேனா, எனக்குன்னு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கும்பலத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, உங்க குடும்பத்தை உங்க கையில, உங்க உற்றார் உறவினர்களை இல்லை உங்க ஏதாவது ஒரு கூட்ட ஆத்மாக்களை உங்க கையில அதுல ஒன்றும் தொலைக்காமல் பாதுகாக்க நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம கையில இருந்தா ஒரு வேலை அது தொலைந்து போயிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல அதை கொடுத்துட்டு அப்படி இருக்கு கரத்துல. ஹல்லேலூயா. இந்த நாளில எதெல்லாம் நம்ம தொலைத்துருவோம்னு நினைச்சு பயந்துட்டு இருப்போமோ, எந்த உறவுகளை நம்ம தொலைச்சிரோம்னு நினைச்சு பயந்துட்டு இருப்போமோ, எந்த கையின் பிரயாசங்கள், எந்த தொழில், என்ன காரியங்கள், ஐயோ என்னை விட்டு கை போயிருவோமோன்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல சரண்டர் பண்ணீங்க. ஆண்டோட கரத்தை, ஆண்டவரே நான் இது உம்மிடத்துல ஒப்புவிச்சிட்டேன், உம்முடைய கரத்துல ஒப்புவிச்சு நீங்க ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டீங்க, தொலைக்க மாட்டீங்க. ஆண்டவரே நான் உம்முடைய கரத்துல இதை ஒப்புவிச்சிட்டேன், இனி நான் அதை குறித்து கவலைப்பட போவதில்லை, நீங்க பார்த்துக்கொள்வீங்க. அது போனாலும் போகாட்டெல்லாம் இழந்தாலும் அது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆனா உம்முடைய கரத்துல கொடுக்கப்படுது ஒன்று கூட நீர் தொலைக்கவில்லை, காணாமல் போகவில்லை. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வேலையா இருக்கலாம், என்னுடைய படிப்பா இருக்கலாம், என்னுடைய எதிர்காலமா இருக்கலாம், என்ன பின்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், என்ன ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் கடைசி ஜீவன விடுமை சொல்லி என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய கரத்துல நாம் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவும் நம்மளை பிரிக்க முடியாது. அதை நம்ம வாசிக்கிறோம்ல, ரோமர் 8:36-39 வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-39 நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி பிதாவோட அன்புலத்திலிருந்து எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஆண்டவர் அவங்களை விட்டு தள்ளி வச்சுட்டார். நோவாவை தெரிந்து கொண்டார், நோவாவை மட்டும்தான் பாதுகாத்தார். அதுக்கப்புறம் அவருடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க ஆபிரகாமை மட்டும்தான் அவர் தெரிந்து கொண்டார், நேசித்தார். ஆபிரகாம் வம்சத்திலிருந்து வந்தவங்கள ஆண்டவர் யாக்கோபு ஈசாக்கை மட்டும்தான் தெரிந்தெடுத்தார். அந்த 12 கோத்திரங்களும் ஆண்டவரை மறந்து போனாங்க, அவருடைய அன்பை விட்டு விலகி போனாங்க. ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து எதுக்கு அனுப்பினார்?
இந்த உலகம் முழுவதையும் அவர் நேசித்ததுனால மீண்டுமாக அவர் அவங்க பக்கம் இந்த முழு உலகத்தையும், நான் சொன்னது இவ்வளவு நாள் ஒரு மனுஷர்கள், ஒரு கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம், ஒரு தேசம், ஒரு இப்ப அப்படி இல்லை, அனைத்து ஜனங்களையும் பச்சைபாதம் இல்லாம அவர் நேசிக்கிறபடியால், அந்த அன்பை வெளிப்படுத்தினபடியால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து என்ன பண்ணாரா? மீட்டெடுத்தாரா. அதை தான் நம்ம யோவான் 3:16 வாசிக்கிறோம். இந்த ரோமர் 8:36-39-37. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, எதுவும் ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு இதெல்லாம் ஜெயித்துட்டார், நீங்களும் அதுல ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறீர்களே. மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அந்த பிளவை முற்றிலுமாக நீக்கி நம்மளை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி விட்டார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் தூரத்துல தான் பார்க்கணும். அவர் பச்சிக்கிற அக்கினியா இருந்தார். அவர் இறங்கி வருகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, நெருங்க கூட முடியாது. அந்த திரைச்சல் அவர் மரித்த பின்பு என்னதாகும், அந்த திரைச்சல் அப்படியே கிழிஞ்சிருச்சு. ஆண்டவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை வெளியே இருந்து பார்க்கறதுக்கு நடுவில் ஒரு திரைச்சல் இருந்தது, அது அப்படியே கிழிஞ்சு போயிட்டு இனி அவர் பக்கத்துல வந்துடலாம், அவர் நெருங்கி வந்துடலாம். அவர் கூப்பிட்டாலே நம்மக்கிட்ட, ஆண்டவரே இயேசுவே நீங்க கூப்பிட்டாலே ஆண்டவர் உடனே, இதுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவையில்லை, இதுக்கு ஒரு பிரதான ஆசிரியர் தேவையில்லை, இதுக்கு ஒரு மரியாள் தேவையில்லை, இதுக்கு ஒரு பூஜாரி தேவையில்லை, இதுக்கு ஒரு பிரசங்கிமார் தேவையில்லை, இதுக்கு ஒரு போதகர் தேவையில்லை. ஆண்டவரே என்ன பண்றாராம். அதனால தான் இன்னைக்கு ஈரான் தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா காசா இதுலலாம் இயேசு கிறிஸ்து குறித்து யாரும் பகிரங்கமா சாட்சி சொல்றதில்லை, பிரசங்கம் பண்றதில்லை, ஊழியம் பண்றதில்லை. ஆனா எல்லா தேசத்து ஜனங்களுக்காக திரள் கூட்ட கிறிஸ்துவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். மேப்பை வச்சு, ஒரு குளோபை வச்சு, இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த தேசத்துக்காக வச்சு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவர் அங்கே தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். ஈரான் தேசத்துலையும் சரி, காசா தேசத்துலையும் சரி, இன்றைக்கு யுத்தங்கள் நடக்கிற அந்த பயங்கரமான இடங்களையும் சரி, ஆண்டவர் தரிசனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து டைரக்டா என்ன பண்றாங்க, அவங்களோடு பேசுகிற, நான் தான் உங்களோட உண்மையான தேவன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப மத்தியஸ்தரும் இடைவெளியும் நமக்கு இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் எவ்வளவு நெருக்கமாயிட்டாரு. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அநேக நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நான் எத்தனை தடவை கூப்பிடுறேன், எத்தனை தடவை கேட்கிறேன், எத்தனை நேரம் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு காது இல்லை. அவர் இங்கதான் இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு, எங்கேயோ இல்லை. அவரு நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்க கூக்குரல், உங்க கண்ணீரை, உங்க கூப்பிடலை நீ கூப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 8:8 நான் வந்து உன் பக்கத்துல நிற்கிறேன். உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சித்தத்தின்படி அவர் பதிலும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு வேளை நீங்க அதை உணராமல் இருக்கலாம். நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ முதல்ல நான் சொன்ன ஒரு காரியம், மனுஷர்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, ஒப்புரவாக்கின் ஆவியை அவர் ஊற்றி இருக்கிறார். யூதர்களுக்கும் புறஜாதிய மக்கள் இன்னைக்கும் யூதர்கள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் யூதர்கள் கையில தான் எல்லாமே இருக்கு என்று சொல்லாங்க. அது ஆண்டவர் அனுமதித்தது. பிசாசின் கையில கொஞ்ச நாள் கொடுத்து நீ, ஆனா இன்னைக்கு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல வல்லமை உணர்ந்த உங்கள் கையிலும் என் கையிலும் நம்முடைய முழங்காலிலும் தான் ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிளவு, அந்த பிரிவினை, மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஆண் பெண், புறஜாதி, அடிமை, சுயாதீனர் எதுவுமே இல்லை. அந்த நாட்களெல்லாம் அடிமை வச்சிருப்பாங்க. ஆப்பிரிக்கா தேசத்து ஜனங்களையும் சரி, கருப்பா இருக்கிறவங்களாம் சரி, வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கடத்திட்டு வந்து அவங்கள அடிமையாய், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். பெண்ணெல்லாம் எப்படி இருப்பாங்க, நான் நிறைய தடவை இதை சொல்லியிருப்பேன். ஒரு யூதனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, யூதனுக்கு அவ்வளோ பெரிய கர்வம், உலகத்திலே அந்த யூதன் தான் என்னது டாப். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்,
கர்த்தருடைய ஜனம் அவங்க மட்டும்தான். ஒரு ஸ்டெப் எல்லாத்த விட மேலே. நான் ஒரு பெண்ணாய் பிறக்காமல் இருந்ததுக்காக ஒரு யூத ஆண் இப்படி தான் ஜெபிப்பானாம். நான் பெண்ணாய் பிறக்காமல் இருந்ததுக்காக நன்றி. நான் ஒரு நாயாய் பிறக்காமல் இருந்ததுக்காக நன்றி. நான் ஒரு புறஜாதியாய் பிறக்காமல் இருந்ததுக்காக நன்றி. அப்போ ஒரு பெண், ஒரு நாய், ஒரு புறஜாதி எல்லாம் அவன் பாதத்தில் ஒன்று தான். எல்லாம் அவனுக்கு கீழே தான், அவனுக்கு அடிமை தான். அப்படிதான் அந்த யூதன் நினைத்து கொண்டிருந்தான். அந்த கர்வம் இருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தலின் வல்லமையை பெற்ற இந்த தேசம், உலகம், இது எல்லாத்தையும் அது என்ன ஆயிடுச்சு? பிரேக். அதனால தான் கருப்பாக இருக்கிறவங்க சிவப்பாக இருக்காங்கன்னு இல்லை, யூதனும் கிரேக்கனும் இல்லை, ஆணும் பெண்ணும் இல்லை, சுயாதனம் அடிமையும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதின்னு எதுவுமே இல்லை. அதனால தான் ஜாதிகள் நிறைந்த இந்த உலகத்தில், இந்த தேசத்தில், இந்திய தேசத்தில், எல்லா ஜாதிகள் நிறைந்த தேசத்தில், அதுவும் மேல் ஜாதின்னு பயங்கரமாக இருக்கும், கீழ் ஜாதி. இயேசு கிறிஸ்து அதிகமாக ஏற்றுக்கொண்டது யாரு முதல்ல? ஏன்னா அவங்களுக்கு தான் ஆக்சஸ் டைரக்டா. இன்னைக்கு அநேக மேல் ஜாதி மக்களும் ஆண்டவருடைய அன்பை உணர். ஏனென்றால் அந்த ஜாதியில் எந்த கர்வமும் இல்லை, அந்த மேன்மையும் இல்லை. ஆண்டவருடைய ஜாதி என்று, இயேசு கிறிஸ்துடைய வம்சம் என்று சொல்லுகிறதுக்கு மட்டும்தான் ஒரே, உலகம் முழுவதும் இன்னைக்கு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஒரே ஜாதியா இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் ஜனமாய் இருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். நீங்க நினைப்பீங்க நம்மளுக்கு யாருமே இல்லை, உறவுகள் இல்லை, நட்புகள் இல்லை, பெருசா நம்ம கூட பெரிய ஆட்கள் யாரும் இல்லை, பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்டுங்கிற பேக்ரவுண்டே இருக்குங்க. பரலோக ராஜ்யங்கிற பேக்ரவுண்ட் இருக்கு. உலகத்துல பரலோக ராஜ்யத்தில் உள்ள பங்காளர்கள் அனைவரும், இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட அனைவரும் நம்ம பங்காளிங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய மகத்துவம். நான் வெட்கப்படுறக்கும், நான் ஒன்றும் இல்லை நடக்கிறக்கும், நான் கூனி குறுகி நிற்கிறக்கும் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளை எத்தனை பேர் உலகத்தில் நமக்காக இருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். தேவன் அதுக்கு தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ கடைசியாக நம்ம பார்க்குறோம், எல்லா பிரமாணங்களும், நியாய பிரமாணங்கள் எல்லாம் வச்சு ஆண்டவர் சிலுவையிலே சுமந்துட்டு அதிகமான அன்பை அவர் ஊற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! கிருபை நமக்கு ஊற்றப்பட்டு. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கோம்? நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். அதனால தான் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகி, எங்கெங்கெல்லாம் பாவம் அதிகமாக இருக்கோ, பாவிகள் அதிகமாக இருக்கு, அங்கெல்லாம் ஆண்டவர் கிருபையை ஊற்றி ஊற்றி அவர் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். பாவிகளை அவர் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார், சிநேகிக்கிறார், ரட்சிக்கிறார். இதற்காகத்தான் ஆண்டவர் உயிரை விட்டார். ஹல்லேலூயா! எந்த ஒரு பாவியையும் அவர் தள்ளுகிறதில்லை, பாவத்தை மட்டும்தான் அவர் தள்ளுகிறார். அந்த பாவத்தையும் அந்த பாவியும் அவர் பிரிச்சிடுறார். எதெல்லாம் சேர்க்கணுமோ அவர் சேர்த்துட்டாரு. இனி பாவியிலிருந்து பாவத்தை என்ன பண்ணிடுறாரு? அவரு பிரிச்சிடார். பாவத்தினுடைய பிடி எப்படி இருக்கும்னா, உடுப்பு பிடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னது நம்மளை பிடிச்சிட்டா விடாது, அது வாயில மாட்டிட்டா நம்ம என்ன பண்ண முடியாது? விடுவிக்க முடியாது. இந்த ரத்தத்தை உரியும் பாருங்க, அட்டைப்பூச்சி, அது என்ன பண்ண முடியாதா? அதை நம்ம எடுக்கவே முடியாது. லீச் என்ன பண்ணுமா? நம்ம ரத்தத்தை அப்படி, பாவம் அப்படிதான், பாவத்தினுடைய கொடூரம். அதனால தான் இன்னைக்கு பாவ பழக்க வழக்கங்களுக்கோ, ஒரு சினிமாக்கோ, ஒரு டிவிக்கோ, ஒரு யூடியூப் சேனலுக்கோ, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆன்லைன் கேம்ஸுக்கோ, இல்லை போதை வஸ்துகளுக்கோ அடிமைப்பட்டிருந்தா அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது ஒரு பிசாசினுடைய போராட்டமாக. இந்த பிசாசு என்ன பண்ணாது? விடவே, அந்த மாம்சம் என்ன பண்ணாது? அதை விடாம கட்டி வச்சிருக்குமா. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்பீர்கள். அந்த ஒரு துளி ரத்தம் அவங்க மேல் கடந்து வருமே ஆனால், உன் வாயினாலே அதை அறிக்கை செய்வீனால், தேவனுடைய கிருபை உங்க மேல் இறங்கி வரும். அந்த நிமிடமே ஆண்டவர் எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவர். ஒரு நொடிதான் அவர் ஆத்துமாவை அவர் பக்கம் திருப்பிருக்கு. அவருக்கு லேசான ஒரு காரியம். ரட்சிப்பு கர்த்தருடைய. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவில். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ரத்தம் நமக்கு இன்றைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! கையில் உயர்த்தி சத்தமாக சொல்ல, ஹல்லேலூயா! எந்த ஒரு பாவத்திலிருந்தும், அந்த பாவத்தின் விளைவாக வருகிற மரணம், அதனால வருகிற சாபம், எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சாபமா இருக்கலாம், தலைமுறை தலைமுறையாக அது வரலாம், தலைமுறை தலைமுறையாக அது உயிரை எடுக்கலாம், தலைமுறை தலைமுறையாக அது வியாதியை கொண்டு வரலாம், தலைமுறை தலைமுறையாக அந்த தலைவலியையும் அந்த அந்த ஆஸ்மாவையும் அது கொண்டு வரலாம். ஒரு நிமிடத்தில் அது எடுத்து போடுறது ஆண்டவருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் அதை உணர்ந்தவர்கள் அந்த இடத்துல இருக்கிறீர்கள்? ஒருவேளை அதை மறைந்து போயிருப்பீர்களானால் ஆண்டவர் அதை நினைவூட்ட நம்மளுக்கு வல்லவராய் இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு
ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹalleluya. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹalleluya. ஒருவன் தன் நண்பனுக்காக யாராவது ஜீவனை கொடுப்பாங்களா? நல்ல நண்பர்களுக்காக யாராவது ஜீவனை கொடுப்பாங்களா? ஒரு முறை எனக்கு ஒரு சின்ன அந்த ஒரு ரீல்ஸ் பார்த்த ஞாபகம் இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் சின்னதாக இருக்கும் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங். ஒரு 2 நண்பர்கள் காரில் போய் கொண்டு இருந்தாங்களாம். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். காரில் 2 நண்பர்கள், நெருங்கின நண்பர்கள், எப்பவும் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தர் நல்லா சாப்பிடுவான், எப்பவும் சாப்பிட்டு கொண்டே தான் இருப்பான். அவன் கையில் எப்பவும் பேக்கில் என்னது இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கும். இன்றைக்கி நம்ம கையில் எப்படி இருக்கும், சில நேரத்துக்கு சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாது. சாக்லேட் வச்சுருப்போம்ல பையில், பசிச்சா டக்குன்னு எடுத்து, நான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லலை, சாதாரணமாக சொல்கிறோம், பிள்ளைங்களுக்கு எப்படி இருப்பாங்க பசியில். அப்போது இவன் நல்லா வேலை பார்க்குற ஒரு 25 வயது வாலிபன் எப்பவுமே என்ன பண்ணியிருப்பான், சாப்பிட்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் காரில் போய் கொண்டிருக்காங்க. காரில் போய் கொண்டு ஒரு பெரிய பர்கர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தூரத்துலேருந்து ஒரு வண்டி வருது. கம்பிகள்லாம் கொண்டு வருவாங்க தெரியுமா, நம்ம கார்லலாம் ட்ராவல் பண்ணும்போது இல்லை வண்டிகள் 2 வீலர் ட்ராவல் பண்ணும்போது முன்னாடி ஏதாவது பெரிய கம்பியை யாராவது ஏதாவது வண்டியில் எடுத்துகிட்டு போனாங்க, அவங்க பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திடீர்னு பிரேக் போட்டால் என்னதாயிரும், பின்னாடி வந்து அந்த கம்பி நம்மளை குத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ். இப்படி அவங்க முன்னாடி போய் கொண்டு போய் எதிராக இருந்து வந்துகிற ஒரு வண்டி, அதுலேருந்து வருகிற ஒரு கம்பி இவங்களுக்கு திடீர்னு அந்த அங்கே உள்ள டிவைடரில் இடித்து நேரடியாக முன்னாடி வந்து என்ன பண்ணிருச்சு, அந்த கம்பி இவங்களுடைய கண்ணாடியை பீச்சிட்டு வந்துச்சான். அப்போது இந்த 2 நண்பர்களில் உட்காந்துருக்காங்க, இந்த கையில் பர்கர் வச்சுருக்கான் பாருங்க, அந்த வண்டி இடித்த இம்பேக்டில் அந்த பர்கர் பறந்து அந்த பக்கம் போய் விழுகுது காரில். இந்த பர்கர் மேலே அவனுக்கு கண், அந்த பர்கர் பறந்து வேறக்கூடாது, எங்கே உயிர் போகிற நேரத்தில் அந்த பர்கரை பிடிக்க போகும்போது இந்த பக்கத்தில் யார் இருக்கா, அவனோட நண்பன் இருக்கான். பாஞ்சு வந்து அந்த ஈட்டி அவனோட கையில் லேசாக பாஞ்சிருச்சு. உடனே இந்த நண்பனுக்கு அப்படி புல்லரிச்சிருச்சு, என் ஜீவனை காக்கிறதுக்கு இவன் தன்னையே கொடுத்துட்டானே அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே ஓடலை, நான் பர்கரில் பிடிக்க போனேன், நான் இவன் பக்கத்தில் இருக்கிறதே மறந்துட்டேனே. நம்மளுடைய நோக்கம் எங்கே இருக்கும், நம்ம தேவையில் தான் இருக்கும். நம்மளுக்கு எது பொக்கிஷமோ, நம்மளுக்கு எது முக்கியமோ, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னா அதில் தான் நம்ம கண்ணு பிரயாசமும் இருக்கும், நம்ம தேவைகளை தான் இருக்கும், சக மனுஷர்கள் மேலே இருக்காது. ஆண்டவர் பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி அவர் விலையேற பெற்ற அன்பை நம்மளுக்குள்ள ஊற்றி இன்றைக்கு எல்லா பாவிகளுக்காக ரத்தம் சிந்துவதற்கு ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்பியிருக்கிறார். சரித்திரத்தில் நம்ம சீஷர்கள் அப்படி தானே செத்தாங்க. இன்றைக்கும் கிரஹன்ஸ்டைன்ஸ் போல் ஆத்மாக்கள் அப்படி தானே மறிக்கிறாங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எதுக்கு போய் அத்தனை இடத்துல உயிரை பணைய வச்சு ஊழியம் செய்கிறாங்க, இந்த அன்பின் ஆவி ஊற்றப்பட்டிருக்கு. அன்பு இல்லாத உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், சுயநிலை உள்ள நிலையத்தில் நமக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம சாப்பாடு, நம்ம ஆகாரம், நம்ம சொகுசு என்று வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். இந்த அன்பு அவருடைய அன்பு. அந்த அன்பு தான் நம்மளுக்கு தியாகம் செய்ய வைக்கும். அந்த அன்பு தான் நம்முடைய ஜீவனையே மற்ற ஆத்துமாக்களுக்காக கொடுக்க வைக்கும். ஆனால் இப்போ உள்ள நாட்கள் இந்த அன்பு தணிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு நினைவு கூறுகிறாம். அந்த அன்பின் ஆவி இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே ஊற்றும்படியாக ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும், பிரயாசிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த அன்பை நமக்குள்ள அதிகமாய் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம பிரயாசிப்போம். ஆண்டவரே, அந்த ஆதியில் இருந்த அன்பை எனக்கு ஊற்றுங்க. சக மனுஷரை நீங்கள் எப்படி நேசிக்க சொல்லி எல்லா பிரமாணங்களையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க. சிலுவையில் எல்லா நியாய பிரமாணங்களையும் நீங்கள் முடிச்சாங்க. 2 கட்டளைகள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு மனதோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும், உன்னை போல பிறரை நேசிக்க. அந்த அன்பின் ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீ சிலுவையில் சிந்தின அந்த அன்பின் ஆவி எனக்கு கொடுங்க. நீங்கள் யாரை எப்படி நேசிச்சீங்களோ அதே அன்பை எனக்கு கொடுங்க. அந்த அகேப்பே அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு ஆண்டவர். அப்போ தான் நீங்கள் கொடுத்துருக்க வேலையை நான் இங்கே செய்ய முடியும். அப்போ தான் நீங்கள் எங்களை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்த முடியும். நான் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. கடைசியாக ஆண்டவர் சிலுவையில் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று விட்டான். சொன்னது போல மரணத்தையும் பாதாளத்தையும். அதனால தான் நம்ம பாடுறோம்ல உற்சாகமா, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள்ளே வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. இந்த மரணத்தினுடைய பயம் இல்லாதவங்க தான் அந்த உலகத்தில் வாழ முடியும். கொரோனா பீரியடில் மரண பயம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு.
அந்த கொரோனா வந்து செத்தாங்களோ இல்லையோ, அந்த கொரோனாவுடைய பயம் வந்து எத்தனை பேர் என்ன பண்ணாங்க, செத்தாங்க. ஒரு பாம்பு கடிச்சதுன்னா பயப்படாமல் இருந்தால் அதனுடைய வீரியம், தாக்கம், விஷம் மெதுவாக தான் போகுமா. பயந்து நம்ம அந்த படபடப்பு வரும்பொழுது அந்த ரத்த ஓட்டம் ஸ்பீடாகி மளமளமளமன்னு என்ன பண்ணிருமா. அப்படிதான் நிறைய பேர் கொரோனா பீரியட்ல இறந்து போனாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் இந்த பயத்தை நம்ம விட்டு எடுக்க வல்லவராய் இருக்கிறார். நான் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக, மரித்தால் அவரோடு. ஹல்லேலூயா. அதனால பவுலுக்கு எந்த இடத்துல மரண பயமும் இல்லை, பாதாளத்தின் பயமும் இல்லை. ஏன்னா இங்க வாழுகிற வாழ்க்கையில மட்டும்தான் எனக்கு இந்த பாடு உபத்திரம், இங்க விடுற கண்ணீர் தான், இங்க விட நெடுக்கிறது தான், இங்க 4 பேர் என்ன துப்புறது தான், இங்க வர்ற வியாதி தான், இங்க வர கஷ்டம் தான். இது எனக்கு நான் 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 ஆண்டவர் என்னை ருசிக்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒப்பாக இல்லவே இல்லை. அங்க ஒரு நரகம் இருக்கு, அதுல வியாதிக்கப்படுகிறது தான் பயங்கரமானது. அதை என் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், எனக்கு ஜெயம் கொடுத்து விட்டார். இந்த உலகத்தின் பாடுகள் உபத்திரவங்களை எனக்கு ஒன்றுமே என்னை சேதப்படுத்த முடியாது. இது எல்லாவற்றையும் நான் ஈஸியா உதறிவிட்டு என்ன பண்ணிடுவேன், லக்கை நோக்கி ஓடுவேன் என்று உங்களையும் என்னையும் தைரியப்படுத்தி திடன் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். நான் உலகத்தை உங்களுக்காக ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கடைசியாக அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் நமக்கு தெரிந்த வசனம் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்பட்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்ததான் அவர் வந்திருக்கிறார். அவர் மகிமை, அவர் உதித்தெழுதலின் வல்லமை, மகிமை உங்கள் மேல் என் மேலும் இன்னைக்கு உதித்தது. நீ எழும்பி பிரகாசி. இன்னும் நீ ரெட்டை உடுத்து, இன்னும் அழுது கொண்டு, இன்னும் துக்கத்தி கொண்டு, இன்னும் இந்த உலகத்தின் பாடுகள்ல அழுது கொண்டு ஆண்டவர் உன்னை அழைக்குள். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஆண்டவர் எழும்பி இருக்கிறார், உயிரோடு உங்களுக்காக எங்களுக்காக எழும்பி இருக்கிறார். இனி நீங்க தான் எழும்ப வேண்டும். வாசிச்சலாத இருள் பூமியையும் அவருடைய மகிமை, திருப்பி திருப்பி ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ற வார்த்தை மகிமை. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உலகத்தில் மக்கள் இருளில் இருக்கலாம், பூமி முழுவதும் இருள் சூழ்ந்து கூட இருக்கலாம், பாவம் சூழ்ந்திருக்கலாம், துன்மார்க்கம் சூழ்ந்திருக்கலாம், போர் சூழ்ந்திருக்கலாம், பஞ்சம் சூழ்ந்திருக்கலாம், பட்டினி சூழ்ந்திருக்கலாம். அது எதுவுமே ஓன் வெளிச்சம் எடுத்துறதுக்கு வரவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படுகிறது, உதிக்கிறது. கடைசியாக உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு. ஹல்லேலூயா. நான் அற்பமா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம், யாரும் அறியாதவர்களா இருக்கலாம், ஆனா என்னிடத்துல தான் ஆண்டவர் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தின் இடத்திற்கு யாராவது வந்துதான் ஆகணும். அது பெரிய ராஜாவும் சரி, பார்வோனும் சரி, இருளில் இருக்கிற அந்த எகிப்து தேசத்துல இருக்கிறது மோசேயின் என்ற ஒளியின் இடத்துல வந்துதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒளி இடத்துல அவங்க வரதான் வேண்டும். அந்த வெளியை வெளிப்படுத்துகிற ஒளி யாரு? நீங்கள் தான். அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற ஒளி நீங்களும். நாங்கள் பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் ஒளி நீங்க தான், நீங்க தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நாம இந்த நாளில, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நாளில நாம கடந்து செல்லலாம். ஆண்டவருடைய வெளிச்சம் என்மேல் இருக்குது. நான் வெளிச்சத்தின் பிள்ளை. ஐ எம் a லைட் ஹவுஸ். நான் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய மகிமை என் மேல் காணப்படுகிறது. ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துகிற நாள் இதுவே. ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற நாள் இதுவே. அவர் உயிர்த்தெழுதலின் நாள். He has risen. அவர் சொன்னபடியே அவர் செய்தார். அவர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரிடத்துல நம்மளை அர்ப்பணிக்கலாம். சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குட்டீஸ் எல்லாம் கண்ணை மூடுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா, இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளிலே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் நாளிலே ஆண்டவரே, உலகம் முழுவதும் எல்லா ஆலயங்களிலும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வந்து உம்முடைய பாதத்தில் காத்திருப்பாங்கப்பா. இங்கே உள்ள நாங்கள் ஒரு சிறு கூட்டம் மட்டும் அல்ல, திரள் கூட்ட ஆத்துமாக்கள் இன்றைக்கு உம்முடைய ஆலயத்தில் இந்த நேரத்தில்
நாங்கள் உண்மை தியானிக்கிற நேரத்தில், உண்மை துதிக்கிற நேரத்தில், உண்மை ஆராதிக்கிற நேரத்தில் அநேகர் எங்களோடு ஆண்டவரே எங்களுக்கு உடன்பரவா சகோதரிகளாக சகோதரர்களாக உம் இரத்தத்தினால் கழுவப்பட்ட சரீரமாக, ஒரே சரீரமாக திரள் கூட்ட ஆத்துமாக்கள் உலகம் முழுவதும் இந்த வேலையில் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறதப்பா. நீர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர், எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உமக்கு மாத்திரமே அது செலுத்தப்படும் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்தப்படும் ஆண்டவரே. எல்லா முழங்காலும் உமக்காக முடங்குமே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக. எங்கள் தவறுகள் பிழைகளை எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீ செய்த எண்ணற்ற நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இது எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீர் அப்பா, எங்களுக்காக உம் ஜீவனையே கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. அந்த ஆவியானவர் எங்களை இந்த வேளையில நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். அன்பின் ஆவியினால நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வரங்களினால் எங்களை நிரப்புங்க. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்க அப்பா. உம்முடைய அப்பத்தினாலும் அப்பா, உம்முடைய திராட்சை ரசத்தினால எங்களை கொடுத்து திருப்தி ஆக்குங்க அப்பா. மன நிறைவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆண்டவர் நீர் பெரியவர் என்று அநேகருக்கு வெளிப்படுத்தும் நாட்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் மேல் காணப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை உயர்த்த போகிற நாட்களுக்காய் நன்றி. நீர் அதற்காக தானப்பா ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அதற்காக தான் உயிரோடு எழுந்தினீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மேல் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவம் எங்கள் மேல் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரெண்டு கரத்தை நீர் விரித்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் முழுவதையும் எங்களை உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒன்றையும் தொலைக்காமல் ஆண்டவரே உம்முடைய இரண்டாம் வருகையிலே உயிரோடு எங்களை எழுப்ப போவதற்காய் ஸ்தோத்திரம். மங்கி எரிகிற விளக்கை என் தேவன் அனல் மூட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மரித்து போனதை மரித்ததாகவே இருக்கட்டும், புதிய காரியங்களை நீர் உயிர்ப்பிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். புதியவைகள் பிறக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய வாசல்கள் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். புதிய அபிஷேகத்தை நீர் ஊற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம் அப்பா. இத்தனை நாட்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள் ஆண்டவரே உபவாசித்து பாரத்தோடு உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவத்தை கொடுத்தீங்கப்பா. நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க, நிறைய வசனங்களை கொடுத்துருக்கிறீங்க, நிறைய செய்திகளை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை என்னென்ன காரியங்களுக்காகலாம் ஜெபிக்க வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நிறைவேறத்தக்கதாக, பரிபூர்ணம் அடையத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உற்சாகமாய் கரங்கள். அருமையான செய்தி கொடுத்த அருமையான அக்காவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தேவ சமூகத்தில் உங்களுடைய காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் காணிக்கையை போட்டுட்டு நீங்கள் கீழே போய் எல்லாம் உட்காருங்க. டென்சி உன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காணிக்கை போட்டதுக்கப்புறம் கீழே உட்கார வச்சு இது பண்ணுங்க. சரி, எல்லாரும் எழுந்து நில்லுங்க ஒரு நிமிடம். சரி, ஓகே ஓகே. எல்லாம் உங்களுடைய காணிக்கைக்கு தசமபாகங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அறிவிப்பு, பொருத்தனை உண்டியல் பெற்றுக்கொண்டவங்க நீங்கள் வந்து செலுத்துங்க. அதே மாதிரி அரிசி வாங்கி கொடுக்க பொருத்தனை எடுத்தவங்க எல்லாரும் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நிமிடம் கூட எல்லாரும் கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. காணிக்கை எடுக்கக்கூடிய காணிக்கை போய் உங்கள் இடத்துல வரும். சிறு பிள்ளைகள் நீங்கள் காணிக்கை செலுத்திட்டு கீழே போகலாம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தின் ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்து கலந்து கொண்ட சிறியவர் பெரியவர் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த அக்காவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பலத்த கரமும் மகிமையும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது அருமையான குட்டி பாப்பா ஒரு பாட்டு பாடும் பொழுது நீங்கள் எல்லாம் காணிக்கையை போட்டுட்டு நீங்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். மைக்கு பக்கத்தில் வச்சுக்க. என்ன உம்மழகான கண்கள் என்னை கண்டதாரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
கண்டதாரே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாரே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாரே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்டு நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்டு நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கரங்களை தட்டி நாம் பாப்பா உற்சாகப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டுங்க, உட்காருங்க. ஓகே, சரி, மீண்டும் செய்தி கொடுத்த அருமையான அக்காவுக்கு கத்தர் நல்ல ஆசீர்வாதங்கள் சுகபலன் கிருபைகளை கத்தர் கொடுப்பாராக. அருமையான அண்ணன் காட்வின் அண்ணன் அவன் குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவங்களை நல்லா உற்சாகப்படுத்தும்படியாக கேட்ட சத்தியம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? அல்லேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாள் உங்கள் மேல் விளங்கும். நல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சில அறிவிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கருத்தாக கவனித்து கொள்ளுங்கள். நம்மளுடைய 50 நாள் ஜெபத்தில் இன்னும் 4 நாள் தான், இன்றையோடு சேர்த்து 4 நாளும் உங்களை மாலையில் நான் எல்லாரும் எதிர்பார்க்கிறேன். எல்லாருமே வாங்க. கீழ்த்தளத்தில் நல்ல சிறப்பு விடுதலை ஆராதனை அது நடைபெறும். அதில் எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளுங்க. குறிப்பாக 50வது நாள் புதன்கிழமை 8ஆம் தேதி எல்லாரும் வந்துருங்க. யாருமே வராமல் இருக்காதீங்க. ரெகுலராக வர்றவங்க, சிலர் வந்து வராமல் இருக்கிறவங்க, நம்ம சபை மக்கள் எல்லாரும் நான் அன்றைக்கி எதிர்பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளில் உண்டியல் வாங்கிட்டு போனவங்க, அதை கொடுக்காதவங்க வந்து நீங்கள் கொடுத்து அதில் எவ்வளவு நாளும் நீங்கள் சேமித்திருந்தாலும் சரி, அதை கொடுத்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அரிசி பொருத்தனை எடுத்தவங்க அதை கொடுங்க. நம்ம அடுத்த வாரத்தில் கஷ்டப்படுற ஜனங்களுக்காக நம்ம அதை அப்படியே பிரித்து பேக் பண்ணி எல்லாருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த நாளில் சில நன்றி அறிவிப்புகளையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினத்தில் வந்து ஆலயத்தை ஒழுங்குபடுத்தி பூ அலங்காரம் பண்ணி
உணவு காரியங்களில் பொறுப்பெடுத்து எல்லா வேலைகளையும் செய்த நான் தனித்தனியாக சொல்லாட்டியும் நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஆலயத்துக்காக செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு VBS இந்த இடத்துல நடைபெறும். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்பொழுதே உற்சாகப்படுத்துங்க. டென்சி சொல்லிடு ஸ்டூடெண்ட்டெல்லாம், ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு VBS நடைபெறும். அதனால் எல்லா பிள்ளைகளும் நீங்கள் வந்துடுங்க. காலை 9 மணியிலிருந்து மதியம் வரைக்கும் அது நடைபெறும். அதனால் எல்லா பிள்ளைகளும் எல்லா மக்களும் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு முக்கியமான அறிவிப்பை நான் சொல்கிறேன். இப்போவே நீங்கள் உங்கள் கேலண்டரில் நீங்கள் நோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 28ஆம் தேதி, அதாவது 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அன்று மாலை இந்த இடத்துல ஒரு சிறப்பு விசேஷித்த ப்ரேயர் நடைபெற போகுது. அதனால் எல்லாம் உங்களுக்கு விடுமுறை நாளாயிட்டுது. ஆனால் இந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நடக்கிற ப்ரேயருக்கு நீங்கள் எல்லோரும் வந்துடணும். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தனித்தனியாக அந்த ப்ரேயர் எதற்காக வைக்கிறோங்கிறத நாங்கள் வெகு விரைவில் அறிவிக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போவே போய் சிறப்பு ஜெபம், சிறப்பு ஆராதனை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாம் உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் ஒரு வாழ்த்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டதுனால இல்லையா? சரி, ஓகே. அப்போது இந்த நாளில் நம்ம செய்தி கேட்டுட்டோம். திருப்பி செய்தி அல்ல இது. நான் வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி நான் உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் மேலே இருக்கிறீங்க. நான் தனித்தனியாக வந்து உங்களை விசாரிக்கட்டாலும் நான் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, ஆலயத்தின் போதகராய் ஆலயத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 3 வசனத்தை மாத்திரம், இது செய்தி இல்லை, யாரும் பயந்துடாதீங்க, ஒரு வாழ்த்து தான். நீங்கள் செய்தி கேட்டுட்டீங்க. அதனால் ஒரு 3 வசனத்தை மாத்திரம் அதை நான் சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஈஸ்டர் தினமாக இருக்கிறபடினால இந்த வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க, நிறைவு ஜெபத்துக்காக நான் ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 231வது பக்கம், புதிய ஏற்பாட்டு 231ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 14வது வசனத்தை வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். அல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை வெகு சீக்கிரத்தில் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் எழும்பணும், ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே வரணும், என் பிரயாசத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் கடன் பிரச்சனைகள்லேருந்து நான் எழும்பி வரணும், என் பலவீனத்திலேருந்து நான் எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கெல்லாம் எழும்பணும்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அதில் எல்லாம் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. இதில் நல்ல ஒரு வார்த்தை, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. தேவன் யார்? கர்த்தர் யார்? தேவன் யார்? கர்த்தர் யார்? 2 ஒன்று தான். தேவன் பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய கிறிஸ்து. இல்லையா? ஆண்டவர் யார்? அப்போ கர்த்தராகிய கிறிஸ்து எழுப்புனது யாரு? தேவன் எழுப்பினார். அதனால் தேவன் உங்களையும் எழுப்புவார். எப்படி கர்த்தராகிய கிறிஸ்துவ சரியான நேரத்தில் எழுப்பினாரோ, நீங்களும் சரியான நேரத்துக்கு எழும்ப போகிறீங்க. உங்களெல்லாம் பார்த்து சிலர் ஆச்சரியப்படுவாங்க, ஐயோ இப்படியே கீழே விழுந்துக்கிட்டே இருந்தார், எப்படி எழும்பினார்னு தெரியலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை சரியான நேரத்தில், சரியான டைமிங்கில் கர்த்தர் எழுப்புவார். ஊரெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, கல்லறை வாசலில் சங்கிலி போட்டு முத்திரை வச்சாச்சு. ஆனால் அந்த எழுப்ப வேண்டிய நேரத்தில் சங்கிலியும் உடைப்பட்டுச்சு, கல்லும் தள்ளப்பட்டுச்சு. அது போல தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை எழுப்புவார். 2வது ஒரு காரியம், அதை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கல் பெரியதாக இருந்தது. பெரிதான கல் அப்படிங்கிறது எதை குறிக்க அப்படின்னா மனிதனுடைய இயலாமை. சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சில நேரங்களில் நம்ம கூட இயலாமை இருக்கிறோம். சில
முயற்சியெல்லாம் பண்ணி சில முயற்சிகளில் நமக்கு தோல்வி வரும்பொழுது நம்மளுடைய இயலாமையை நினைத்து நமக்கு வருத்தம் வருது. சில நேரங்களில் நம்ம நொந்து போகிறோம். அப்படி சில இயலாமைகள் இருக்குது இல்லையா? அதனால் நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய இயலாமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். எந்த காரியத்திலலாம் நீங்கள் இயலாமையில் இருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் பெரிதான கல்லாய் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, வெகு சீக்கிரத்தில் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே உங்கள் வாசலில் அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே நன்மைகள் வர தடைப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பெரிதான கல்லும் புரட்டப்பட போகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளில் இது நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். 3வது நான் ஒன்று சொல்லி நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தினுடைய பின் பாகத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த வார்த்தை கூட நீங்க சேர்த்து வாசிக்கலாம். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு, கதவுகள் என்ன பட்டிருந்துச்சு? நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தராகிய ஊழியர் என்கிற அந்த அதிகாரத்தின்படி உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கும். 2 பேர்கிட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள், அல்லேலூயா. 2 பேர்கிட்ட சொல்லுங்க, பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் உங்களுக்கு திறக்க போகிறது. அந்த பூட்டப்பட்ட கதவுக்குள்ள யார் வந்தா? உயிர்த்தெழுந்த இயேசு வந்தார். அதனால அது 8 நாளைக்கு பின்பு அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வசனம். அதனால இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்க சீக்கிரத்தில் எதிர்பாருங்க. நீங்க 8 நாளைக்குள்ள எதிர்பார்த்தாலும் சரி, 8 மணி நேரத்துக்குள்ள எதிர்பார்த்தாலும் சரி, 8 மாசத்துக்குள்ள எதிர்பார்த்தாலும் சரி, 8 வருஷத்துக்குள்ள எதிர்பார்த்தாலும் சரி, 8 செகண்டில் எதிர்பார்த்தாலும் சரி, 8 நிமிடத்தில் எதிர்பார்த்தாலும் சரி, அல்லேலூயா. அந்த 8 நாளைக்கு பிறகு பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னாராம். அதனால நான் உங்களுக்கு எல்லாம் சமாதானம். எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடக்காது. அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடக்காது. இதுதான் உங்களுக்கு என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்து செய்தி. இந்த வாழ்த்து செய்தியின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஒரு 5 நிமிடம் கேட்கிறாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாக அவர் என்னுடைய ஆவியிலே ஒரு ஏவுதலை கொடுப்பதனால இன்னைக்கு நான் உங்களோட ஒரு 5 நிமிஷத்தில் என்னுடைய அந்த சிறிய செய்தியை நான் முடிச்சிடுவேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் ஓகே. அல்லேலூயா. இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலை கேள்விப்பட்ட 2 சீஷர்கள் இப்பொழுது அந்த இயேசுவின் கல்லறையை போய் பார்க்கும்படியாக வேகமாக ஓடுறாங்க. யாரெல்லாம் ஓடுனது? 1 பேதுரு. இன்னொரு யார் போனது? அன்பின் சீஷன் யாரு? யோவான். யோவான் அந்த சீஷரும் போறாரு, பேதுருவும் போறாங்க. வயதின் மூப்பின் காரணமாக பேதுருவால போக முடியல, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆனா யோவான் யாரு? யங் பாய், ரொம்ப துடிப்பா இருக்கிற நல்ல ஒரு வேகமுள்ள ஒரு நல்ல ஒரு யங் பாய். அதனால அந்த இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலை கேள்விப்பட்டோன்னே பேதுருவெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இப்போ யோவான் என்ன செஞ்சுட்டாரு? இப்போ வேகமா அவருக்கு முன்பாக இப்போ அந்த கல்லறையின் இடத்திற்கு போறதை பார்க்கலாம். பேதுரு நினைச்சிருக்கலாம், ஆஹா நம்ம போய் பார்க்கணும்னு நினைச்சேனே, என் கூட என்ன பண்ணல இந்த யோவான் வரலையே அப்படின்னு சொல்லி இவர் சரி பரவாயில்ல நீ போனா போ, நான் என்ன செய்யறேன், நான் பொறுமையா வரேன்னு சொல்லி பேதுரு அவருக்கு கொடுத்த பலனிலே, அவருக்கு தேவன் அருளின அந்த பலத்திலே பொறுமையோடு நடந்து செல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். ஆனா யோவான் முதல்ல கல்லறை இடத்திற்கு உள்ள பக்கத்துல வந்தாச்சு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? நம்ம 5வது வசனம், நம்ம அந்த 6வது வசனத்துல நம்ம வாசிப்போம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, ஹல்லேலூயா, இதுதான் இன்னைக்கு சத்தியம். அவனுக்கு பின்னே வந்த ஒரு நபர் யோவானுக்கு முன்பாக இப்பொழுது அந்த கல்லறையின் இடத்திற்குள்ளே சென்ற ஒரு மனிதனாக தேவன் மாற்றினார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் முந்தினவர், ஆனால் அவர் பிந்தினவர்களோடு வாசம் செய்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் முன்பாக ஜெயம் எடுத்த ஆண்டவர், ஆனால் பிந்தி
தாமதமாகி ஆசீர்வாதம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காம நாம் ஏறெடுத்திருக்கிற ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராமல் தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற உங்களோடு வாசம் செய்கிற தேவன். இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, யாரு ரொம்ப வின் பண்றாங்க, யாரு ரொம்ப ஃபர்ஸ்டா போறாங்க, யாரு நல்ல மார்க் எடுக்கிறா, யாரு ரொம்ப ரொம்ப அதிக ஞானத்துல இருக்காங்க சொல்லி அவங்களை மாத்திரம் தான் அந்த உலகம் மேன்மைப்படுத்தும். ஆனா என் தேவனாகிய கர்த்தரோ எல்லாவற்றிலும் பின்தங்கி, சமுதாயத்தில் பின்தங்கி, பொருளாதாரத்தில் பின்தங்கி, குடும்ப வாழ்க்கையில இந்த சமாதானத்தில் பின்தங்கி இருக்கிற உங்களோடு வாசம் செய்கிற தேவன். ஒரு காரியம் நடக்க போது அவங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும் உங்களை அவர்களுக்கு முன்பாக என் தேவன் கல்லறையின் இடத்துல கொண்டு சேர்த்தது போல உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஓவர்டேக் பண்ணி ஜெயம் எடுக்க வைப்பார். யோவான் பக்கத்தில் வரைக்கும் போனாரு, ஆனா உள்ள போக முடியல, பயம். ஆனால் பேதுருவோ அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி அந்த இலக்கை அவர் அடைந்தார். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க ஓட்டம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுக்கு அருளின அந்த விசுவாசத்தோடு நீங்கள் பொறுமையோடு நீங்கள் ஓடும் பொழுது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சொல்லலாம், என்ன பிரதர் எனக்கு பின்னாடி வந்தாங்க, வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, என் மகன் இன்னும் படித்து முன்னேறுவானான்னு தெரியல, அவங்க பையன் இப்போ அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறாங்க, கனடாவுக்கு வேலைக்கு போகிறாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே, என் குடும்பம் பின்தங்கி இருக்கிறதே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனே, எனக்கு இவ்வளவு கடன் பாரம் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். யார் இந்த உலகத்தில் எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக வேணால் ஓடிட்டு போட்டோம், ஆனால் கர்த்தர் எல்லாரை பார்க்கிலும் உங்களை என் தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அன்று சீமோனோடு இருந்த ஆண்டவர், சீமோன் பேதுருவோடு இருந்த ஆண்டவர், அவன் எவ்வளவோ பலகீனம், வயசானாலும் அவரை பார்க்கும்படியாய் அவன் ஓடினான். இன்னைக்கும் சில பலகீனத்தின் நிமித்தமாக இந்த 2 படிக்கட்டு நீங்க மேல 2வது மாடி ஏறி வரீங்க வயசானவங்க, இது நிமித்தமாக உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் முந்த பண்ணுவார். ஆமென். உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கொலை செய்த ஒரு குற்றவாளி நீதிபதிக்கு முன்பாக இப்பொழுது நிற்கிறார். நீதிபதி பார்த்து கேட்கிறாரு, எப்பா 2 கொலை பண்ணிட்ட, உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை எழுதி அந்த மரண தண்டனை அந்த நாள் நெருங்கும் வரையிலும் அவன் அந்த கஸ்டடியில் இப்போ கொண்டு போட்டாச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, அவனுக்குள்ள பயம் நெருங்குகிறது. ஐயையோ நம்ம தெரியாம பண்ணிட்டோமே, நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, நமக்கு ஒரு இந்த உலகத்தில் நாம் திருந்தி வாழ்வதற்கு ஒரு தருணம் கிடைக்காதா என்று சொல்லி அந்த கொலை செய்த அந்த கொலையாளி இருதயங்கள் 2 நாள் நெருங்கும் பொழுது அவனுடைய இருதயம் படப்படன்னு அடிக்குது. 2 நாளைக்கு அப்புறம் நம்மளை தூக்கில் கொண்டு போட்டுருவாங்களே, நம்ம மறிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப மனம் உருகிட்டான். அப்படியே ரொம்ப. அப்பொழுது அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு 2 நாளைக்கு முன்பாக அவனுடைய வக்கீல், எல்லாத்துக்கும் வக்கீல் இருக்கும் அப்படி தானே, நேராக வர்றாரு. எப்பா எல்லாம் முடிஞ்சிட்டு, உனக்கு நீ பண்ண தப்புக்கு என்னதான், உனக்கு மரண தண்டனை தான், அதை விலக்கு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம் இருக்குன்னா, கருணை மனு அப்படின்னு ஒரு மனு இருக்கு. உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதில் நீ எல்லாம் எழுது. அந்த லெட்டரில் நீ எழுதுனதுக்கப்புறம் நான் சில காரியங்களை நான் எழுதி அதை யாருக்கு அனுப்புவேன், நான் குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் அவருடைய அந்த ஹோமுக்கு நம்ம அனுப்புவோம். ஒருவேளை அவர் என்ன பண்ணலாம், உன் மேலே மனம் இறங்கினாருன்னா ஒன்று விடுதலை பண்ண முடியும். அவ்வளோதான். நீ பண்ண தப்புக்கு சமுதாயம் ஒன்றை மன்னிக்காது, உன் குடும்பத்தார் ஒன்றை மன்னிக்க மாட்டாங்க, போலீஸ் ஒன்றை மதிக்க மாட்டாங்க, கொலை செய்த பற்றியா அந்த குடும்பமும் ஒன்றை மன்னிக்க மாட்டாங்க. நீ என்னதான் பண்ணணும், நீ தூக்கில் தான் ஏறணும். ஆனால் கடைசியாக உனக்கு ஒரு தருணம் இருக்கிறது, அது நீ பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கண்ணீரோடு அந்த லெட்டரை வாங்கி அவன் எழுதுகிறான். எழுதி கொடுத்த உடனே இந்த வக்கீல் கையில் கொடுத்த உடனே அவர் சில காரியங்கள், இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் பயன்படுத்தி இந்த லெட்டரை சூப்பராக எழுதி குடியரசுத் தலைவர் கைகளிலே போது இந்த லெட்டரை பார்த்த உடனே அங்கே நிற்கிற வாட்ச்மேன் பார்க்குறான், ஓ இவன் எவ்வளோ பெரிய கொலையாளி, இவன் லெட்டரை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். ஆனாலும் சரி, அந்த கடமையை நிறைவேற்றும்படியாக அந்த வாட்ச்மேன் நேராக கொண்டு போய் அந்த வீட்டை தட்டி அந்த பிரதமருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அவருடைய அசிஸ்டண்ட் கையில் கொடுத்த உடனே அவர் பார்க்குறாரு. இதை பார்த்து பிரதமர் என்ன செய்ய, நம்ம குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், விடுதலையாக பண்ணுவார்? நோ, இவனை நிச்சயமாக என்னதான் பண்ணுவார், மரண தண்டனான்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட், அந்த பிஏ நேராக கொண்டு இப்போ அந்த குடியரசுத் தலைவருடைய அந்த டேபிளுக்கு இப்போ அந்த லெட்டர் போகுது. லெட்டர் வந்து அந்த டேபிள் இருந்த உடனே பார்க்குறாரு, ஓ இந்த குற்றவாளி கையிலேருந்து இந்த லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. இதை ஓப்பன் பண்ணவும் அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா என்ன எழுதியிருப்பான், என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி இவன் எழுதியிருப்பான். ஆனால் இவன் பண்ண தப்பெல்லாம் என்ன, பயங்கரமான கொலை ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணிட்டான். இப்போ
இவன் உட்காந்து என்ன இவன் அந்த சிறைச்சாலையில் உட்காந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அந்த 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 பிரசிடென்ட்டோடைய அந்த மகள் வந்து, அப்பா ஏன்பா நைட்டு தூங்காமல் இருக்கீங்க, இந்த லெட்டரை வந்ததே காலையிலே நீங்கள் படித்து பார்த்தீங்களா? இல்லைம்மா, என் டேபிளில் தான் இருக்குது. அவங்க மகா சொல்கிறா, எப்பா நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, இவன் மேலே இறக்கமே பற்றாதீங்க, நிச்சயமாக என்ன பண்ணிடுங்க, இவனுக்கு மரண தண்டனை நீங்கள் நிச்சயமாக கொடுத்துடணும், இவன் யார், பெரிய குற்றவாளி அப்படின்னு. உடனே இவருக்கும் தூக்கமே வரல. அன்று இரவு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாள் அவர் பதில் சொல்லலை அப்படின்னா அவனுக்கு எங்கே போயிடணும், அவன் தூக்குக்கு போனோம். பார்க்குறாரு, நைட்டு அவருடைய இருதயம் அப்படியே அலைப்பாயுது. நேர 1 மணி போல் என்னுடைய டேபிளில் வந்து உட்கார்ந்தார். அவன் அந்த குற்றவாளி எழுதின அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தார். ஓப்பன் பண்ணி பார்த்து அவன் ஒரு சம்பவத்தை அவன் எழுதியிருந்தான். என்ன தெரியுமா எழுதியிருந்தான்? ஐயா, நான் பண்ண தப்புக்கு நிச்சயமாக என்ன தான் எனக்கு தண்டனை தான், என்னை நீங்கள் மன்னிக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரே காரியம், என்னை உங்கள் மகனாக நினச்சி இந்த ஒரே ஒரு மாத்திரம் மட்டும் என்னை விட்டுருங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் இந்த கொலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தகப்பனா நினச்சி நான் கேட்கேன், அப்பா என்னை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த குடியரசுத் தலைவரனுடைய அந்த இருதயம் இப்போ மாற ஆரம்பிக்கிறது. என்னை அப்பான்னு சொல்லிட்டானே, அப்பான்னு சொன்னதுக்கப்புறம் அவன் யாரு அவருக்கு சொல்லுங்க? மகன். அப்போ மகனை விடுதலை செய்யாமல் இருப்பாரா? காலையில் 5 மணிக்கு அங்கே மெயில் போது, இப்போ கட்ட 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 கட்டன்னு அடிக்கிறாங்க, அனுப்பி நேரம் அங்கே போகுது. ஐ கன்வின்ஸ், லெட் ஹிம் கோ, நான் இவனை விடுதலை பண்ணுறேன், இவன் போட்டோம், இனி இவன் பண்ண மாட்டான்னு சொல்லி அந்த குற்றவாளி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த குற்றவாளி யார் தெரியுமா? யார்? நாம் ஒவ்வொருவரும் குற்றவாளிகள். நாம் ஏற வேண்டிய அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ஏறினார். நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் நமக்காக சுமந்து தீர்த்தார். அந்த தலைவர் அவர் விடுதலையாக்கினார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவோ அந்த குற்றத்திற்கான தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்து தேவ சபையிலே கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே செயல்படுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற இந்த விடுதலையை நீங்கள் அநேகருக்கு நீங்கள் அறிவிக்கணும். விடுதலை இல்லாமல் இருக்கிற ஜனங்களை கல்வாரி சபைக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்கள். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்போம். நிறைவு ஜெபத்திற்காக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்களும் அப்படியே ஜெபத்தில் எழுந்து நில்லுங்க. இந்த நிறைவு ஜெபத்திற்கு பிறகு திருவிருந்தில் கலந்து கொள்ளாத தெய்வ பிள்ளைகள் நீங்கள் அப்படியே கீழே உட்காருங்க. ஒரு 15 நிமிடத்தில் திருவிருந்து ஆராதனை அது நிறைவு பெறும். அதற்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் அன்பின் ஐக்கிய விருந்துகள் உண்டு. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலே நீங்கள் எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த நாளில் வருடம்போடும் வரக்கூடிய ஈஸ்ட் ஆராதனை போல இந்த ஆராதனை அல்ல. இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார், உங்கள் குடும்பத்தை எழுப்ப போகிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை எழுப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். உங்கள் வாழ்க்கையில் முடங்கி கிடக்கக்கூடிய காரியங்கள், முடக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எல்லா நிலைமைகளிலிருந்து கர்த்தர் எழுப்ப போகிறார். கடன் பிரச்சனை என்கிற பாரங்களிலே கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை எல்லாம் கர்த்தர் வருகிற நாட்களிலே எழுப்ப போகிறார். அந்த எழுப்புதலின் வல்லமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பெரிதான கல் புரட்டி தள்ளப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கல்லையும் கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால அது புரட்டி தள்ளப்படுவதாக. அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள் வந்து பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னது போல எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் பயத்தோடு இருக்கிறீங்களோ, எல்லா பயங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா விதமான பயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் எடுத்து போட போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பெருகுதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பெருகுதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவங்கள்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர்
என் ஜீவனாராஹா இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சொல்லுங்க, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான செய்தி கொடுத்த அனிதா அக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான காட்வின் அண்ணனுக்காக, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக, அவருடைய பெற்றோருக்காக, தகப்பனாருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, ஆண்டவரே அவருடைய மாமனார் மாமியாருக்காக, அவருடைய குடும்பத்தின் மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆலயத்தில் வந்து நல்ல ஒரு செய்தியை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறாங்க. ஆண்டவரே, சொல்லப்பட்ட வசனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு எல்லாம் அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். அவர்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே இதுவரைக்கும் சென்றிராத ஆண்டவரே பெரிய சபைகள், ஆண்டவரே இதுவரைக்கும் சென்றிராத பட்டணங்கள், ஆண்டவரே இதுவரைக்கும் சென்றிராத தேசங்களுக்கு என்று சொல்லும் அவங்க வார்த்தைகளை சுமந்து செல்லும்படியாக ஆண்டவரே ஊழியத்திலிருந்து, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஆலயத்திலிருந்து ஆண்டவரே ஊழியராய் அவர்களை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆலயத்திலே ஆராதனையிலே கலந்து கொண்டு இந்த வாரத்திலும் வருகிற வாரத்திலும் பிறந்த நாளை காணக்கூடிய, திருமண நாளை காணக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே புதிதாய் கலந்து கொண்டவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் அவர்கள் மீது நன்மை செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே, அது மாத்திரமல்ல, இந்த நாளில் உணவு காரியத்துக்காக பொறுப்பெடுத்த எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பொருத்தனை உண்டியல் காணிக்கைகள், ஆண்டவரே அரிசி கொடுத்தவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆலயத்தில் கலந்து கொண்ட சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் உடைய தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நேற்றைய தினத்திலும் முந்தின நாட்களில் நடந்த ஆண்டவரே எழுப்புதல் பெருவிழாவில் கலந்து கொண்ட மக்கள், ஆண்டவரே அதிலையும் எல்லா காரியத்திலும் உதவி ஒத்தாசை செய்த எல்லா ஜனங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கரம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென் ஆமென்.